भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல். श्रीमद् वेदमार्ग प्रतिष्ठापनाचार्य उभय वेदांताचार्यराय பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியராய் எழுந்தருளியிருக்கும் யதுகிரி யதிராஜ ஜீயர் சுவாமியுடைய நியமனானுகுணமாக சுவாமியுடைய திருவடிகளிலே பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு திவ்ய பிரபந்த தாரா என்கிற இந்த ஒரு உபன்யாசத் தொடரை நடத்தக்கூடிய அமைப்பை சார்ந்தவர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை தெரிவித்துக் கொண்டு சுவாமியுடைய இந்த கமிட்டியாருடைய நியமனத்துக்கு சேர பயிரும் சுடரொளிங்கிற திருவாய்மொழியை குறித்து ஒரு சில வார்த்தைகளை யதாமதி விண்ணப்பிக்கிறேன். திருமந்திரமானது பற்பல அர்த்தங்களை அறிவிக்கக்கூடிய ஒன்று, சகலவேத சாரமாக அமைந்த ஒன்று. ஆகையாலே வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பற்பல அர்த்தங்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கின்றன. எம்பெருமான் ரக்ஷகன்னா வேதத்தாலே சொல்லப்படக்கூடிய அர்த்தம் இவ்விடத்திலே காட்டப்படுகிறது. எம்பெருமான் சகல பலப்பிரதன் என வேதாந்தம் தெரிவிக்கிறது. அத்த திருமந்திரம் காட்டுறது. எம்பெருமான் சர்வஜகத் காரணம் என்ன வேதாந்த கொள்கை என அது திருமந்திரத்தாலே காட்டப்படுகிறது. எம்பெருமானுக்கு ஆத்மாக்கள் எல்லாம் ஷரீரம் சேஷபூதர்கள் என அவ்வர்த்தமும் திருமந்திரத்தாலே காட்டப்படுகிறது.
ஆக இது பிரணவத்திலே இப்படி முக்கியமாக இருக்கக்கூடிய பல பல அர்த்தங்கள் திருமந்திரத்தாலே காட்டப்பட்டிருக்கின்றன, வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம். இதே போல எம்பெருமானுக்கு சரீரமாக இருக்கக்கூடிய ஜீவாத்மா எம்பெருமானுக்கு பரதந்திரன் என்ன வேதாந்தம் காட்டித்தே ஆனால் திருமந்திரமும் மற்ற நமசப்தத்தின் மூலமாக காட்டுறது. எம்பெருமான் சர்வருக்கும் உபாயமாக இருக்கான், சர்வருக்கும் பிராபியமாக இருக்கான், சர்வருக்கும் அந்தர்யாமியா இருக்கான், சர்வருக்கும் ஆதாரமாக இருக்கான் என்ற அர்த்தங்களை வேதாந்தம் காட்டுமா போலே, அது வேதங்கள் காட்டுமா போலே நமக்கும் திருமந்திரம் காட்டுகிறது. இப்படி வேதாந்தத்திலே சொல்லப்படக்கூடிய பற்பல அர்த்தங்கள் இந்த திருமந்திரத்திலேயும் காட்டப்படுகின்றன. திருமந்திரம் எவ்வளோ அர்த்தங்களை நமக்கு அறிவிக்கிறது. இருந்தாலும் கூட திருமந்திரத்துக்கு சாரமான அர்த்தம், முக்கியமான அர்த்தம் என்ன? ஏன்னா இத ஆழ்வாருடைய திருவாக்கு கொண்டு நாம் தெளியலாம், திருமங்கை ஆழ்வாருடைய திருவாக்கு கொண்டு நாம் தெளியலாம். எம்பெருமானுக்கு கிருஷ்ணாவதாரத்திலே ஒரு சிஷ்யன் வாய்த்தான். அந்த சிஷ்யனுக்கு கிடைக்காத ஒரு சிஷ்யன் கிடைச்சிருக்கான். இதனால ஆர்வம் கிடைக்கல, இன்னைக்கு ஒரு சிஷ்யன் கிடைச்சிருக்கான், உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா அர்த்தங்களையும் சொல்லுவோம், ஏன்னா நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொருமூர்த்தின்னு எல்லா அர்த்தங்களையும் உபதேசித்தருளினான் கீதாச்சாரியன். அப்படி எல்லாவற்றையும் அவன் உபதேசித்தா கடைசியில கேட்டவன் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டானா, தரித்து கொண்டானா? ஏன்னா ஒண்ணும் இல்லை, எல்லாவற்றையும் மறந்தான். கண்ணன பெருமான் அர்ஜுனிடத்துல நீ கீதையினுடைய சாரமாக என்ன தெரிஞ்சுட்டு இருக்க, என்ன நினைவுல இருக்கு கேட்டா எல்லாவற்றையும் மறந்தேன்னு சொல்ல, நூனம் அஸ்ரத்தானோசி துர்மேதாச்சாசி பாண்டவ அபுத்தியா என்ன ஜானீஷே தன்மே சுமஹத் அப்பிரியம்னு நொந்து கொண்டான் கண்ணன். நான் சொன்ன அத்தனையும் மறந்து விட்டாய், கொஞ்சம் கூட இந்த அர்த்தத்தை நெஞ்சில தேக்கி கொள்ள வேணும், மறக்காமல் வைத்துக் கொள்ள வேணுங்கிற ஒரு ஸ்ரத்தை, ஒரு துறை, ஒரு ஊற்றம் உனக்கு இல்லை, தாரண சாமர்த்தியம் இல்லை. ஆச்சாரியர் சொன்ன அர்த்தத்தை மறக்காம இருக்கணும், அதுதான் ஆச்சாரியருக்கு இவன் செய்யக்கூடிய ஒரு கிருத்தஜதை. அப்படி ஆச்சாரியர் சொன்ன அர்த்தத்தை திருப்பி திருப்பி நினைவு கூர்ந்து மனசில தேக்கி வைத்துக் கொள்ள வேணும். துர்மேதாக, தாரண சாமர்த்தியம் இல்லை உனக்கு. ஆகையால அபுத்தியா என்ன ஜானீஷே, உன்னுடைய அஸ்ரத்தையினால அறியாமையினால நான் சொன்ன கீதார்த்தங்கள் எல்லாம் மறந்து நிற்கிறேங்கிறிய, தன்மே சுமஹத் அப்பிரியம், ரொம்ப அப்பிரியமா இருக்கு, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு கண்ணன் அருளி செய்கிறான். தத்வித்தி பிரணிபாத்தேன பரிப்பிரஷ்னேன சேவையா என்று தான் கீதையை உபதேசிக்கிற காலத்திலேயே இத பல ஆச்சாரியர்களிடத்துல பல முறை கேட்டு நன்னாக தெளிவுபடுத்தி கொள்ள வேணும், நன்னாக நெஞ்சில் தேக்கி கொள்ள வேணும்னா சொல்லி வைத்திருக்கிறான் கண்ணன். அப்படி கீதாச்சாரியன் அருளி செய்திருக்க செய்தே கண்ணன் சொன்ன அர்த்தத்தையும் மறந்தான். வேற ஆச்சாரியத்துல போய் இந்த அர்த்தத்தை கேட்டு தெளிவுபடுத்தி கொள்ளவும் இல்லை. ஆகையாலே கண்ணனுக்கு மிகவும் வருத்தம். இப்படி ஒரு சிஷ்யன் வாய்த்தானே, நான் அவ்வளவு கட்டப்பட்டு ஆதரத்தோடு உபதேசித்தா, அவ்வளோ எவ்வளோ காதலோட பெருமான் உபதேசித்திருப்பான். அம்பகவன் அந்தமிலாதி அம்பகவன், அப்படிப்பட்ட எம்பெருமானவன் பிரஜைகளுடைய ஹிதத்திலே நோக்கோட மிகுந்த ஸ்நேகத்தோட எம்பெருமான் உபதேசித்திருக்கான். கணக்கரு நலத்தனன் அந்தமிலாதி அம்பகவன், அப்படிப்பட்ட எம்பெருமான் மிகுந்த ஸ்நேகத்தோட பிரஜைகளிடத்துல ஹித புத்தியோட, அர்ஜுனிடத்துல ஹித புத்தியோட உபதேசித்தான். அப்படிப்பட்ட அர்த்தத்தை போய் இவன் மறந்தானேன்னு எம்பெருமானுக்கு மிகவும் வருத்தம். ஆகையாலே அவன் பார்த்துட்டு தான் நல்ல சிஷ்யன் கிடைக்கணும், அடுத்ததாவது நல்ல சிஷ்யனை பார்த்து அவனுக்கு உபதேசிக்கணும்னு எம்பெருமானுக்கு திருவுள்ள. ஆழ்வார்களுடைய காலத்திலே திருமங்கை ஆழ்வார் சிஷ்யராக வாய்த்தார். திருக்கண்ணபுரத்தில் எழுந்தொழிக்கக்கூடிய கண்ணனாக எழுந்தொழிக்கக்கூடிய சௌரி பெருமாள், அவர் ஆழ்வாருக்கு மந்திரார்த்த உபதேசத்தெல்லாம் செய்த ஆச்சாரியர். சரி, அர்ஜுனன் எல்லாவற்றையும் மறந்தான்,
இவராவது நினைவில் வைத்துக் கொண்டிருக்கிறாரா பார்ப்போம். இந்த ஆழ்வாரை பார்த்து எம்பெருமான் கேட்கிறான், ஆழ்வீர் நமக்கு திருமந்திரார்த்த உபதேசம் பண்ணேனே, ஏதாவது நினைவு இருக்கா உமக்கு? நான் சொன்ன திருமந்திரத்துக்கு அர்த்தம் ஏதாவது சொல்ல முடியுமா அம்மால என்ன கேட்டா, அது ஏதோ நிறைய சொல்றதுப்பா என்ன சொன்னார் ஆழ்வார். திருமந்திரம் எவ்வளோ அர்த்தங்களை சொல்றது, அதெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியுமா? அது ஏதோ சொல்லிட்டு போறது என்ன சொல்ல ஆரம்பித்தார். பெருமான் தலையில கை வச்சுக்கணும் போல தோத்துறதுன்னு நினைச்சுட்டு இருக்கான். போச்சு, அர்ஜுனன் எல்லாவத்தையும் மறந்தா போல இவ ஆழ்வார் எல்லாவத்தையும் மறந்தார் போல் இருக்கு, மத்த எல்லாம் பேசிடும் என்ன சொல்றாரு. அதெல்லாம் நிறைய ஏதோ சொன்னாலும் கூட அப்படின்னு இழுக்கிறாரு ஆழ்வார். திருமந்திரம் நிறைய அர்த்தங்களை சொன்னாலும் கூட அப்படின்னார். சரி, திருமந்திரம் நிறைய அர்த்தங்களை சொன்னாலும் கூட எனக்கு எல்லாம் மறந்து போச்சுன்னு சொல்ல போறாரோ என்னமோ. சொல்றத பார்த்தா ஒரு அநாதரன் தோத்த எவ்வளவு அர்த்தங்களை சொன்னாலும் கூடன்னு சொல்றாரு. ஏன்னா பெருமான் அடுத்து என்ன சொல்ல போறாரோன்னு தயக்கத்தோட இருக்கான், எதிர்பார்ப்போட காத்துன்னு இருக்கான், ஒரு கவலையோட காத்துன்னு இருக்கான். நிந்திரவிட்டு எழுத்தும் கத்து, நான் என்ன கத்துனேன், உத்ததும் உன்னடியார் கடிமை என்ன இந்த திருமந்திரத்துக்கு அர்த்தமாக ஒவ்வொன்றும் நீ ஏதோ சொன்ன, ஏதோ திருமந்திரம் எதையோ சொல்றது, அனன்யார் விசேஷத்துவம், அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், எதெல்லாம் சொன்ன திருமந்திரத்துக்கு அர்த்தமா. ஆனா நான் அதெல்லாம் திருமந்திரத்துக்கு அர்த்தமா சாரமான அர்த்தமா நான் நினைக்கிறது இல்லை. நான் திருமந்திரார்த்தமாக நினைப்பது உன் அடியார்க்கு அடிமை, உன்னுடைய அடியவர்களுக்கு அடியவனாக இருக்கக்கூடிய தன்மை தான் திருமந்திரார்த்தம். இதுதான் நான் புத்தி பண்ணியிருக்கேன்னு ஆழ்வார். பிரம்மன் பார்த்தான், நல்ல சிஷ்யர் வாய்த்தா திருமங்கி ஆழ்வாரை போல சிஷ்யர் வாய்க்கவும். நான் சொன்ன அர்த்தத்தை மறக்கலைங்கிறது மட்டும் இல்லை, நான் சொன்னதுலேயும் சாரமா என்ன இருக்கோ, சொல்லாத அர்த்தம் என்ன இருக்கோ அதெல்லாமும் சேர்த்து ஆராய்ந்து பார்த்து இப்படி ஆழ்வார் கண்டு கொண்டாரே. என்ன எம்பெருமான் மிகவும் மகிழ்ந்தானா, அல்லிக்கமல கண்ணனாக ஆனான்னு இப்படி சம்பிரதாயம். ஆழ்வார் இப்படி சொன்னவாறு மிகுந்த அப்போது மலர்ந்த தாமரை போன்ற தாமரை இதழ, அந்த தாமரையினுடைய இதழ போல கண்ண உடையவனா ஆனா என்ன. ஆக இதுதான் திருமந்திரார்த்தம். பாகவத சேஷத்துவம், அடியவர்களுக்கு ஆட்பட்டிருத்தல் அப்படிங்கறதான் திருமந்திரத்தினுடைய சாரமான அர்த்தம். ஆக சகல வேதங்களுடைய சாரம், திருமந்திரம் சகல வேத சாரமாக இருக்கிறபடியாலே திருமந்திரத்துக்கு சாரம் ஒரு அர்த்தம்னா சகல வேதங்களாலும் சொல்லப்படக்கூடிய அர்த்தம் இந்த பாகவத சேஷத்துவம் என்கிற ஒரு அர்த்தம் தான். எப்படி ஒரு ராஜாவானவன் பரிவாரங்களோட சேர ஒரு இடத்துக்கு வந்தா இந்த ராஜாவுக்கு மட்டும் அங்க இருக்கக்கூடியவர்கள் ஆதித்யத்தை சத்காரத்தை செய்வதில்லை, அந்த ராஜாவோட பரிவாரத்துக்கும் சேர்த்து தான் செய்வர்கள். பரத்வாஜ ஆசிரமத்துக்கு வந்தா எல்லாருக்கும் தான், பரதாழ்வானுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் சேர்த்து ஆதித்யம். பெருமாள் எழுந்தருளினா பெருமாளுக்கு மட்டும்னு எல்லாருக்கும் சேர்த்து பரத்வாஜ் பகவான் ததியாராதனம் பெருசா செய்கிறார். ஆக எப்படி ராஜாவுக்கு பரிகரத்தோட சேர்த்து ஆராதனமும், அதே போலத்தான் எம்பெருமான ஆராதிக்கிற காலத்திலேயும் எம்பெருமானை மட்டும் மகிழ்வித்தால் போதாது, அவனுடைய அடியவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் ஸ்ரீ வைஷ்ணவர்களையும் ஆராதிக்க வேணும். ஏன் யாவத் பீர்வை ராஜானுசரை ராகச்சதிங்கிற யஜுர்வேதம் சொல்கிறது. யஜுர்வேதத்தில் இருக்கக்கூடிய சம்ஹிதா வாக்கியம் தெரிவிக்கிறது. ஆக அப்படி அந்த பாகவத சேஷத்துவங்கிறது சாஸ்திரங்கள்ல போற போலிய கொண்டாடப்படக்கூடிய ஒண்ணு. அந்த அர்த்தத்தை தான் ஆழ்வார் பயிரும் சுடரொளிங்கிற திருவாய்மொழியால நமக்காக விளக்கி காட்டி அருள்கிறார். இங்க இத்திருவாய்மொழியில ஆழ்வார் இவ்வர்த்தத்தை சொல்லுவதற்கு மூலம் என்ன, ஆழ்வாருக்கு மூலம் என்ன, என்ன ஆழ்வாருக்கு மூலமாக இருக்கக்கூடியவன் ஸ்ரீ சத்ருக்ன ஆழ்வான். அவன் பரதாழ்வானுக்கு அடியவனாக நடந்து காட்டினதை அனுசரித்துத்தான் இவ்வாழ்வார் தாமும் இவ்வர்த்தத்தை நமக்கு உபதேசிக்கிறார். அந்த சத்ருக்னாழ்வானுடைய படியானது கச்சதா மாதுலகுலம் பரதேன ததானக சத்ருக்னோ நித்திய சத்ருக்ன நீத பிரீத்தி புரஸ்கிருதா என்கிற ஸ்ரீராமாயண ஸ்லோகத்தாலே காட்டப்பட்டது. கச்சதா மாதுலகுலம், கச்சதான்னா யுதாஜித்துங்கிற மாமா கேக்கைய நாட்டில் இருக்கக்கூடியவன், பரதாழ்வானுடைய மாமா.
அவன் கைகையோட உடன் பிறந்தவன். அவன் பரதாழ்வான அழைக்கிறான், கொஞ்ச நாள் என் கூட இருக்க வர வேணும் என்ன. சரி நம்ம போக வேணும்னு போனான். இது போறதாரு பரதாழ்வான் போறான். பரதாழ்வானுக்கு தான் மாமாவை விழி யுதாஜித்து, சத்ருக்னாழ்வானுக்கு மாமா கிடையாது. சத்ருக்னாழ்வானுடைய தாயார் சுமித்ரா தேவி, ஆகையால அவனுடைய மாமா கிடையாது, இவர் அம்மான் கிடையாது. யுதாஜித்து அழைத்தது பரதாழ்வானை. இப்போ போக வேணும்னு யாருக்கு தோத்தணும், மாமாவத்துக்கு போகணும் அப்படின்னு அந்த எண்ணமானது பரதாழ்வானுக்கு இருக்கு. நம்ம அழைச்சிருக்கா, நம்ம போக வேணும்னு அவனுக்கு எண்ணம் இருக்கு. சரி சத்ருக்னாழ்வான் ஏன் போனான்? கச்சதா, அவன் போனான். அவன் போறதே காரணமாக இவனும் போனான். மாதுல குலம் பரத்தேனா, பரதன் இந்த ராஜ்யத்தை எல்லாம் பரிக்கக்கூடியவன், தாங்கக்கூடியவன். ஆகையால பரதன்னு பேரிடப்பட்டவன். பரத்தேன ததா, அதே சமயத்துல போனானாம் சத்ருக்னாழ்வான். அதே சமயத்துல போனா ஏன்னா, நான் ஒரு ராஜகுமாரன், நான் வேற நாள்ல பிறந்தவன், அவன் வேற நாள்ல பிறந்தவன். அவன் அவனுடைய நட்சத்திரத்துக்கு சேர ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்த்து சென்றால், நான் என்னுடைய நட்சத்திரத்துக்கு சேர ஒரு தேச யாத்திரையை மேற்கொள்ற காலத்துல, பிரயாணம் மேற்கொள்ற காலத்துல அந்த நட்சத்திரத்துக்கு சேர முகூர்த்தம் இட்டு தான் செல்லுவர்கள். ஆனா அதெல்லாம் ஒன்றும் பாராமல் பரதாழ்வான் போனதுவே முகூர்த்தமாக, அதுவே சுப முகூர்த்தம்னு இவனும் போகிறான். ஆக அகங்கார மமக்காரங்கள்லாம் அற்றவனாக தான் ஒருவன் இருக்கிறதாவோ, தனக்குன்னு ஒரு உத்கர்ஷம் இருக்கிறதாவோ துளியும் நினைவில்லாமல் பரதாழ்வான் போனதே காரணமாக, போனதே முகூர்த்தமாக தானும் சென்னான். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா. சத்ருக்னா, இந்த பிள்ளைகள்லாம் பிறந்ததை பார்த்தவாறே இந்த பரதாழ்வான் ராஜ்யத்தை பரிக்கக்கூடியவன், தாங்கக்கூடியவன். பெருமாளும் வேளிய பெருமாளும் காட்டுக்கு செல்ற காலத்துல இவன் தான் ராஜ்யத்தை ஆழ்வன், தாங்குவன். இனி இவனுடைய அமைப்பை பார்த்தவாறே, திருமேனி அமைப்பை பார்த்தவாறே தோத்துகிறதுன்னு பரதஹான்னு திருநாமம் சாத்தினார் வசிஷ்ட பகவான். அதே போல சத்ருக்னாழ்வான் அவன் எதிரிகளை எல்லாம் அழிக்கக்கூடியவன். இவனுடைய சரீரத்தினுடைய அமைப்பை பார்த்தவாறே எதிரிகள்லாம் மண்ணுண்ணும்படியா இருக்கான். அவ்வளோ சௌரியம் தோத்துறது அப்படின்னு சத்ருக்னஹான்னு பேரிட்டார். அதுக்கு மேல வெறும் வெளியில இருக்கக்கூடிய எதிரிகள் சத்ருக்கள், அவளை மட்டும் ஜெயிக்கக்கூடியவனா இல்ல, நித்திய சத்ருக்னஹா, எப்போதும் கூடவே இருக்கக்கூடிய, இந்த ஆத்மாவுக்கு கூடவே உள்ளே இருக்கக்கூடிய எதிரிகள் இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களையும் ஜெயித்தவன். இந்திரியங்களை எந்த அளவுக்கு ஜெயிச்சிருக்கான்? ஏன்னா பெருமாளுடைய திருமேனி அழகுல கூட ஈடுபடாத அளவுக்கு பரதாழ்வானுக்கு கைங்கரியம் பண்ணுவதற்கு விரோதி என்கிற கருத்தோட பெருமாளுடைய திருமேனியில கூட, திருமேனி அழகுல கூட ஈடுபடாமல் தொடர்ந்து பரத கைங்கரியத்தை மட்டுமே செய்து கொண்டு அதிலேயே நோக்கா இருப்பனாம் ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். சத்ருக்னோ நித்திய சத்ருக்னா நீதா. பரதாழ்வான் கிளம்புற காலத்துல, சத்ருக்னா நான் போறேன், நீ வரியா, உனக்கு வருகையில சம்மதி இருக்கா, ஒன்னும் கேட்கல. பரதாழ்வான் எங்கேயாவது தான் கிளம்புற காலத்துல தன்னோட ஒரு உடைவாள், தன்னுடைய வஸ்திரம், தன்னுடைய ஆபரணாதிகள் இவைகள்லாம் எடுத்துன்னு போற காலத்துல அவைகளை பார்த்து நான் போறேன் நீங்க வரையலான்னு கேட்பானா? கேட்க மாட்டான். இது ஒரு அச்சேத்தனா, அதுக்கு ஒரு விருப்பு ஒன்றும் கிடையாது. நான் எடுத்துன்னு போனா போற இடத்துல, நான் போட்ட இடத்துல அது இருக்கும். நான் எடுத்துன்னு போனா என் கூட வரும், வச்ச இடத்துல இருக்கும். என்ன அச்சேத்தனா எப்படி இருக்குமோ அதை போலதான் பரதாழ்வானுக்கு ஸ்ரீ சத்ருக்னாழ்வான். ஆஹா, இவனை அழைச்சின்னு போறான், இழுத்துன்னு போறானா. வரையான்னு கேட்காமல் தான் போறோன்னா கண்டிப்பா இவனும் கூட வரப்போறான், இவனுக்குன்னு தனியா ஒரு நினைவு இருக்காதுன்னு அறிந்து இவனை இழுத்துன்னு போனானாம். சரி, அவன் ஏதோ தரன்னு இழுத்துன்னு போறான். இவனுக்கு விருப்பம் இல்லையோ, அவன் போனதுனால வேற வழி இல்லை, அவன் கூட்டின்னு போறான், தவிர்க்க முடியாதுன்னு இவன் சொல்கிறானா? இல்ல, பிரீத்தி புரஸ்கிருதா, கழுத்துல பிடித்து தள்ள, பிரீத்தியானது பின் கழுத்தை பிடித்து தள்ளுறது. போ 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 போன்னு இங்க கழுத்துல பிடிச்சி யாராவது தள்ளினானா இவனால சென்றல்லது நிற்க முடியாது இல்லையோ, அந்த மாதிரி பிரீத்தியானது தள்ளுறது. எப்படி
பெருமாள் காட்டுக்கு எழுந்தருள்ற காலத்துல தீப்தம் அக்னிம் அரண்யம் வா எதிராம பிரவேக்ஷதி பிரவிஷ்டன் தத்திர மாந்தேவி துவம் பூர்வம் அவதாரையான்னார் அடைய பெருமாள். பெருமாள் இங்கேயாவது நெருப்புல குதிக்க போறாருன்னு தெரிஞ்சதுன்னா முதல்ல நெருப்புல நான் தான் குதிச்சிருப்பேன். பெருமாள் காட்டுக்கு போக போறாருன்னு தெரிஞ்சா நான் முதல்ல காட்டுக்கு போயிட்டேன்னு தெரிஞ்சுக்கோ என்ன ஸ்ரீ கௌசல்யா தேவியின் இடத்துல அடைய பெருமாள் தெரிவிக்கிறார். ஆக அப்படி பெருமாள் எங்க இருந்தாலும் அவ்விடத்திலே சென்று பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ண வேணும் அப்படின்னு கிங்கரராக குருஷ்வமாம் அனுச்சரம் என்று பெருமாளிடத்துல பிரார்த்தித்து அகம் சர்வம் கரிஷ்யாமின்னு ஆசைப்பட்டு எல்லா கைங்கரியங்களையும் செய்வதற்காக இளையபெருமாள் சென்றா போல இவனும் நாட்டில இருந்த பரதாழ்வானுக்கு எல்லா கைங்கரியமும் செய்ய முடியாது. பல பேர் போட்டிக்கு வரா. நாம அவ்விடத்திலே கேட்க தேசத்திலே ஏகாந்தத்திலே எல்லா கைங்கரியங்களையும் செய்ய வேணும் என்கிற ஆசையோட அவன் செல்றானாம். பாரிப்போடு சென்றான்னு சொல்லப்படுறது. ஆக அப்படி பாகவதனாக இருக்கக்கூடிய பரம பாகவதனாக இருக்கக்கூடிய பரதாழ்வானுக்கு ஸ்ரீ சத்ருக்னாழ்வான் அவன் எப்படி சேஷபூதனாக கைங்கரியம் செய்ய வேணும்னு ஆசைப்பட்டு அவனுக்கு அடிமைப்பட்டவனாக இருந்தானோ அதே போல தாமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியவராக ஆக வேணும், அவர்களுக்கு கிங்கராக ஆகப்பெற வேணும்னு ஆசைப்படுகிறார் ஆழ்வார் இத்திருவாய்மொழியாலே. கீழே ஆழ்வார் அச்சாவதார சௌலபியத்தை எல்லாம் அருளி செய்தார் செய்யதாமரை கண்ணன் என்கிற திருவாய்மொழியிலே. இதெல்லாம் கேட்டாலும் அர்ச்சாவதாரத்துல எம்பெருமான் நமக்காக இப்படி தன்னை ஆக்கி கொண்டிருக்கிறானா, நாம என்ன வஸ்துவ எம்பெருமான் நினைக்கிறோமோ அதாவே தான் ஆகிறானான்னு இதை கேட்டு நெஞ்சு இழக வேணும், முருக வேணும். ஆனா ஒண்ணும் இல்லாமல் கேட்கறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலோ அதே போலதான் ஹம்சாரிகள் கேட்ட பின்பும் கல்ல போல இருந்தார்கள். அவருடைய நெஞ்சு எந்த ஒரு விகாரத்தையும் அடையல. தேர் கடவிய பெருமான் கனைகழல் காண்பது என்னுகொல் கண்கள்னு ஆழ்வார் எம்பெருமான் அனுபவிக்க வேணும் என்று கீதாச்சாரியனாக இருக்கக்கூடிய கண்ணன பெருமான் பார்த்த சாரதியாக இருக்கக்கூடிய கண்ணன பெருமான அனுபவிக்க வேணும் என்று ஆசைப்பட்டார். அந்த ஆசை ஆழ்வாருக்கு ஓட நிழலும் அடித்தாருமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்களும் பெருமான் காட்டி கொடுத்தான். உடனே சம்சாரிகள் கடகடம் ஒரு பக்கம், தேர் கடவிய கண்ணன் ஒரு பக்கம் இருக்கட்டும், இது யாரும் வேண்டாம், நமக்கு தேவை இந்த பாகவதர்கள் தான் அப்படின்னு இந்த பாகவதர்களை ஆதரிக்கிறார் ஆழ்வார். கீழே சொல்லப்பட்ட சம்சாரிகள் உபதேசித்தாலும் எம்பெருமானிடத்திலே வரமாட்டார்கள். ஆனா பாகவதர்கள் ஆழ்வார் உபதேசித்த பிறகு திருந்தி எம்பெருமானிடத்தில் வர வேண்டிய தேவையற்றவர்கள், முன்பே எம்பெருமானிடத்திலே ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள். அவர்களை பார்த்தவாறே இப்படி சில பேர் இருக்காள, இந்தளத்திலே நெருப்பு செட்டில் எங்கேயாவது தாமரை பூக்குமா? பூக்காது. அத போல இந்த சம்சாரத்திலே தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தர்சனம்னு பிரமாணம் தெரிவிக்கிறது. இந்த உலகத்திலே மனுஷ தேகம்ங்கிறது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. பல லட்சம் பிறவிகளுக்கு நடுவிலே மனுஷ பிறவின்னு ஒன்று இருக்கு. ஆகையால தேவர்கள்லாம் கூட கொண்டாடுகிறார்கள் ஸ்ரீ விஷ்ணு புராணம் தெரிவிக்கிறது. இந்த ஒரு பாரத தேசத்திலே பரத கண்டத்திலே கர்மபூமியிலே இப்படி ஒருத்த மனுஷனா பிறந்திருக்கானே தேவதைகள்லாம் கொண்டாடுகிறார்களாம். தாங்கள்லாம் ஆசைப்படும்படியாக அவர்கள்லாம் ஆசைப்படும்படியா இருக்காம் இந்த பிறவிங்கிறது. ஆஹா, அப்படிப்பட்ட ஒரு ஸ்தானத்துல ஒரு பிறவியில பிறக்கிறதே அரிது. அப்படி ஒருவேளை மனுஷ தேகம் கிடைத்தாலும் கூட அதை காட்டிலும் அரிது அந்த தேகம் நிலைத்து நிற்பது. எந்த க்ஷணமானாலும் பிராணாபத்து வரலாம், மரணம் ஏற்படலாம். ஆக மனுஷ தேகம் கிடைக்கிறதும் அரிது. கிடைச்ச மனுஷ தேகம் தங்கிறது அத்தைவிட அரிது. அது தேகம் கிடைத்து தேகம் தங்கினாலும் கூட தத்ராபி துர்லபம் மன்னியே வைகுண்ட பிரிய தரிசனம். எம்பெருமானிடத்துல அடியவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள், அந்த எம்பெருமானுக்கு இனியவர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்களிடத்திலே ஒரு பிரீத்தி, இவா நமக்கு சேஷிகள்ங்கிற ஒரு அறிவு இருக்கே, அந்த யாருக்கும் உண்டாகாது, பாகவதர்களிடத்தும் உண்டாகாதுன்னு நம்பிள்ளை இந்த பிரமாணத்துக்கு அர்த்தமாக அருளி செய்கிறார் வீட்டுல. ஆஹா, மகாபிரவேசத்துல அப்படி இந்த பாகவத சேஷத்துவங்கிறது உண்டாகவே உண்டாகாது. பாகவத சேஷத்துவம் உண்டாகாதுங்கிறது மட்டும் இல்ல, வைகுண்ட பிரிய தரிசனம்னா எம்பெருமானிடத்திலே பிரீத்தி உண்டாகுமா? எம்பெருமானிடத்திலே பிரீத்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம் அது உண்டாகுமானா அதுவும் உண்டாகாது. ஆக இந்த லோகத்துல ஏதோ மற்ற விஷயங்களிலே ஆசை உண்டாகலாமே ஒழிய எம்பெருமானிடத்துல பிரியமான ஒரு ஞானம், பிரீத்தி ரூபமாக இருக்கக்கூடிய ஒரு ஞானம் உண்டாகுமானா உண்டாகாது.
இந்த லோகத்துல இருக்க செய்தே இப்படி எம்பெருமானிடத்துல பிரீத்தியோட சில பேர் எம்பெருமானிடத்திலே பிரீத்தியோட சிலர் இருக்கிறார்களே என்ன இந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களை கொண்டாடினர். அதுக்கு மேல சரி இவர்களுக்கு அடியவர்களாக நாம் இருக்க வேணும்னு மட்டும் ஆழ்வார் ஆசைப்படுறாரனா, இவாள் ஆதரிக்கணும் தேவையில்ல, இவாட சம்பந்திகள் யாராவது கிடைச்சா போறோம் அப்படின்னு இந்த பாகவதர்களுடைய பரம்பரா சம்பந்தத்தை உடையவர்களையும் சேர்த்து ஆழ்வார் ஆதரிக்கிறார். எம்மா வீடுங்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் பிராப்பிய நிஷ்கர்ஷம் பண்ணினார். தனக்கேயாக என்னை கொள்ளும் மீதே எம்பெருமான் தன்னுடைய ஆனந்தத்துக்காக மட்டுமே என்னை கொள்ள வேணும்னு ஆசைப்பட்டார். அப்ப பகவத் கைங்கரியம் உத்தேசியம்னு கீழே தெரிவித்தார். இவ்விடத்திலே ஆழ்வார் அத்தை விடுத்து பாகவத கைங்கரியத்தை சொல்றாரு. ஆழ்வாருக்கு பாகவத சேஷத்துவத்தை சொல்றாரு. ஆழ்வாருக்கு இப்ப பகவத் கைங்கரியம் பரார்த்தமான கைங்கரியம், அந்த கைங்கரியம் உத்தேசியமா அல்லது ஆழ்வாருக்கு பாகவத சேஷத்துவம் உத்தேசியமா, ஆழ்வாருக்கு பிராப்பியம் இதுவா அதுவான்னு தெரியலையே என்ன தோத்துறது. இங்கே சமாதானம் அருளி செய்கிறார் ஆச்சாரியர், லோகாச்சாரியரான நம்பிள்ளை. ஆழ்வார் எம்பெருமானுக்கு அடியவனாக இருக்கவோன்னு ஆசைப்பட்டார் அங்க எம்மா வீட்டுல. இங்க எம்பெருமானோட அனன்யர்களாக இருக்கக்கூடிய பாகவதர்கள் அவர்களுக்கு அடியவராக ஆக வேணும் அப்படின்னு ஆசைப்படுறார். பகவத் சேஷத்துவத்தினுடைய எல்லை அதே புருஷார்த்தம் தான். அந்த புருஷார்த்தத்தினுடைய கடைசி எல்லையாக இருக்கக்கூடிய பாகவத சேஷத்துவம் அது வரைக்கும் வர வேணும் அப்படின்னு ஆழ்வார் இவ்விடத்திலே அந்த புருஷார்த்தத்தை பிரார்த்திக்கிறார் என்று காட்டுகிறார். தத் பக்தைர்வா சமாகமஹா என்ன சம்சார விஷவிருட்சம், சம்சாரம்ங்கிறது பெரிய விஷவிருட்சம். ஆகையாலே அதுலேருந்து விஷம்தான் கிடைக்கும், அனர்த்தம் தான் சம்சாரத்துல உண்டாகும். அதனால அந்த சம்சாரத்திலையும் கூட துவே பலே ஹியமிருதோபமே என்ன அமிர்தமயமாக அமிர்தம் போல இருக்கக்கூடிய 2 பலங்கள். ஆக விஷவிருட்சத்துல எங்கேயாவது அமிர்தமயமான பழம் பழுக்காது. ஆனா சம்சாரம்ங்கிற விஷவிருட்சத்துக்கு 2 அமிர்தமயமான பழங்கள் என்னைக்காவது பழுக்கும். ஒன்று கேசவ பக்தி, பகவத் பக்திங்கிற ஒன்று, அது பெரிய பழம், அது என்னைக்காவது பழுக்கும். அத்தை காட்டிலும் முக்கியமான ஒன்று அவனுடைய பக்தர்களுடைய சேர்க்கை தான் பலம். அந்த பழம் அதுவும் இந்த பரமோத்தேசியம் இருக்கே, அதுவும் இன்னைக்காவது ஒரு சமயத்திலே ஒருத்தனுக்கு பரம பாக்யவானுக்கு இந்த சம்சாரத்திலே சித்திக்கும் என்ன அருளி செய்கிறார். ஆக இப்படிப்பட்ட அந்த பரமபுருஷார்த்தம் இருக்கே, அந்த பரமபுருஷார்த்தம் அது இவ்விடத்திலே சித்திக்க வேணும் என ஆசைப்படுகிறார் ஆழ்வார். இப்ப வைதிகர்கள் எல்லாரும் வேதாத்தியனம் செய்யக்கூடியவர்கள் தான். இருந்தாலும் கூட எல்லாருக்கும் வேதாத்தியனம் செய்யக்கூடிய தன்மைங்கிறது ஒத்திருந்தாலும் அவரவர்களுக்கு இந்த சாக்கையை சேர்ந்தவர், இந்த கோத்திரத்தை சேர்ந்தவர், இந்த சூத்திரத்தை சேர்ந்தவர்னு அப்படி வேறுபாடு வருமா போலே ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ளேயும் வேறுபாடு உண்டுன்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம். அதனால ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்குள்ள என்ன வேறுபாடு, எல்லாரும் ஒரே ரீதியில பகவத் பக்தர்கள் தானேன்னா இல்ல எம்பெருமானுடைய திருமேனியர்களில் ஈடுபட்டவா சில பேர், எம்பெருமானுடைய அவதார சேட்டித்தத்தில் ஈடுபட்டவா சில பேர், வேற குணங்களிலே ஈடுபட்டவர்கள் சிலர். என்ன எந்தெந்த துறையில எம்பெருமானிடத்தில யார் எந்தெந்த துறையில ஈடுபட்டாலும் அந்தந்த துறையில ஈடுபட்டவர்கள் எல்லாரையும் தனித்தனியாக தமக்கு சேஷிகள் அப்படின்னு ஆழ்வார் ஒவ்வொருத்தரோடையும் தமக்கு ஒரு சம்பந்தத்தை ஆசைப்பட்டு ஆதரித்து அருளி செய்கிறார் இத்திருவாய்மொழியாலே. அதிலே முதலிலே எம்பெருமானுடைய வடிவழகு குணங்கள் இவைகள்ல தோத்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அதில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் எனக்கு சுவாமிகள் இந்த திருவாய்மொழியுடைய அர்த்தத்தை சுருக்கமாக அருளி செய்கிறார்.
பயிலும் சுடரொளி மூர்த்தியை என தொடங்கி, பயில்றதுன்னா தொடர்ந்து அதிலே ஈடுபடுகை. பயிலும்னா பயின்று கொண்டே இருத்தல், அதுல பழகி கொண்டே இருத்தல், அதில் ஈடுபட்டு கொண்டே இருத்தல், ஆழங்கால் பட்டு கொண்டே இருத்தல் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு விதமான அர்த்தம். ஆனா இங்க பயிலும் சுடரொளி மூர்த்தியை அப்படின்னா எம்பெருமானுடைய ஒளி இருக்கே அது தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது, காலத்தோட பொருந்தி கொண்டே இருக்கிறது, எப்போதும் காலத்தோட பொருந்தி கொண்டே இருக்கக்கூடிய, செறிந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒளிய உடையவன் அப்படின்னு இந்த முதல்ல இருக்கக்கூடிய பயிரும் என்பதற்கு அர்த்தம். பயிரும் சுடரொளி மூர்த்தியை, சுடர் என்னாலும் ஒளின்னு அர்த்தம். ஒளின்னு ஒரு சொல்லு இருக்கு. சுடரொளின்னு சொன்னா மிகுந்த ஒளின்னு அர்த்தம். சுடரொளினா மிகுந்த தேஜஸ் தான் எம்பெருமானுக்கு வடிவம் என்று சொல்லும்படியாக அப்படி ஒளி நிறைந்தவனாக எம்பெருமான் இருக்கிறான். அல்லது பயிரும் சுடர் என எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய ஒரு சுடர் என்னாவது அர்த்தம். அல்லது சுடரொளிங்கிற இடத்துல சுடர்ங்கிற சொல்லாலே ஒளியும், ஒளிங்கிற சொல்லாலே அழகும் சொல்லப்படுகிறது. இப்படியாவது அர்த்தம். பயிலும் சுடரொளி மூர்த்தியை, பராம்பதத்திலே எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்கு? ஏன்னா அப்ராக்கிருத்தமா இருக்கு, சுத்த சத்வமயமாக. சுத்த சத்வம்னு பராம்பதத்தில் இருக்கக்கூடிய அந்த திரவியம், அந்த ஒரு திரவியத்தாலே ஆனதாக எம்பெருமானுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. அதுக்கு மேல அது அழகுடையதா இருக்கு. சொரூபத்தை நன்னா உள்ளபடியா காட்டி கொடுக்கக்கூடிய பிரகாசகமான ஒரு திரவியமாக இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபத்தை மறைக்காமல் நன்னாக காட்டி கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நம்முடைய சரீரம்ங்கிறது ஆத்மாவை மறைக்கக்கூடியதாக இருக்கக்கூடியது. ஆனா எம்பெருமானுடைய திருமேனி பராம்பரத்தில் இருக்கக்கூடிய திரவியங்கள் எல்லாம் அப்படி மறைக்காமல் நன்னாக தெளிவாக காட்டி கொடுக்கக்கூடியவையாக அமைந்திருக்கும். அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன், எப்படிப்பட்ட திருமேனி? நிஷ்கிருஷ்டமான சத்துவம். அது எப்படி இருக்கு? தத்திர சத்துவம் நிர்மலத்வாத் பிரகாசகம். இன்னும் சத்துவம்ங்கிறது பிரகாசகமாக இருக்கக்கூடிய ஒன்று. ஆகையால அவனுடைய திருமேனி பிரகாசகமா இருக்கு. தேஜசாம் ராசி மூர்ஜிதம். இன்னும் தேஜஸ் எல்லாம் திரட்டி வைத்தா எப்படி இருக்குமோ அப்படி அவனுடைய திருமேனி அமைந்திருக்கிறது. எந்த அளவுக்கு திருமேனியானது பிரகாசகமா இருக்குன்னா, உள்ள இருக்கக்கூடிய சொரூபத்தில் இருக்கக்கூடிய ஞானம், சக்தி, பலம், ஐஸ்வர்யம், வீரியம், தேஜஸ்ங்கிற 6 குணங்கள் இருக்கின்றனவே, அந்த 6 குணங்களும் பார்த்தா சொரூபத்துல தோத்தறியாம். அதெல்லாம் இங்க இருக்கோ அப்படின்னு திவ்யாத்ம சொரூபத்துல இருக்கக்கூடிய அந்த குணங்கள் எல்லாம் திவ்யமங்கல விக்கிரகத்திலே தோத்தறதான். இது பல பல பலன்னு உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கறது, கண்ணாடி போல தெளிவாக உள்ள இருக்கிறதெல்லாம் காட்டி கொடுக்கறது. அப்ப அங்க இருக்கக்கூடிய குணங்கள் எல்லாம் இதன் மேலே இருக்கிறா போலே ஒரு தோத்தம், திருமேனியில இருக்கிறதா ஒரு தோத்தம் ஏற்படுகிறபடியாலே இதுக்குதான் 6 குணங்களும் இருக்கு என்று ஷாட்குண்ய விக்கிரகம் என்று சொல்லாம்படியாக அமைந்திருக்கிறது. பங்கைய கண்ணனை பயிரும் சுடரொளி மூர்த்தினர் பங்கைய கண்ணன்னர் உடனே எம்பெருமான் அனுபவிக்க புகுந்தா மற்ற வடிவழகெல்லாம் சேர்த்தா அது ஒரு பாதி, அதுக்கு நிகராக கண்ணழகு மற்றொரு பாதி என்று சொல்லாம்படியாக இருக்கும். திருவடியை பார்த்து பெருமாளுடைய சின்னங்கள் எல்லாம் சொல்லு, பெருமாளுடைய சின்னங்கள் எல்லாம் சொல்லு, அடையாளங்கள்லாம் சொல்லு, அங்க அடையாளங்கள்லாம் சொல்லுன்னா ராமஹான்னு சொன்னான் திருவடி. உடனே சொன்னா கமலபத்ராட்சா. ராமஹான்னா சர்வாங்க சுந்தரன், ரமயதீதி ராமஹான் எல்லாரையும் ஈடுபடுத்தக்கூடியவன், தன்னுடைய திருமேனி அழகால எல்லாரையும் வசீகரிக்கக்கூடியவன், எல்லாரும் தன்னிடத்திலே துவண்டு கிடக்கும்படியாக செய்யவல்லவன், அவ்வளவு அழகான திருமேனி படைத்தவன் என்று ராமஹான்னு சொன்னான் முதல்ல. சரி, திருமேனி அழகு மட்டும்தான் இருக்கா? இல்ல இல்ல, அவயவ சௌந்தரியம் அதுக்கு மேல இருக்கு. கமல பத்ராட்சா, தாமரை இதழ போல அழகான திருக்கண்கள் வாய்த்தவன்
இப்போ பெரிய இந்த திருமேனி அழகுங்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய வெள்ளம் போல எல்லாரையும் அடிச்சுன்னு போயிடும். ஆறு அதில் மூழ்கினாலும், அது நீராடுவதற்காக இழிந்தாலும் கூட எல்லாரையும் அடித்து கொண்டு சென்றுவிடும். யாரும் அதிலேருந்து மீண்டு வர முடியாது. பெரிய பிரவாகமாக அது இருக்கு. சரி, அந்த பிரவாகத்திலேருந்து எப்படியாவது தப்பிச்சு நீந்தி வெளியில வந்துடலான்னு பார்த்தாலும் உள்ள அகப்படுத்தி கொள்ளக்கூடிய சுழிய போல, சுழியில மாட்டிங்கன்னா வெளில வர முடியாது. அந்த சுழிய போல பங்கைய கண்ணனை, தாமரை போன்ற அழகான கண்ணு, கமலபத்ராட்சா என்று சொல்லப்படக்கூடிய கண்ணு, அந்த கண்ணழகிலேருந்து அத்தை அனுபவிக்க இறங்கினா தாமரை கண்ணனை விண்ணோர் பரவும் தலைமகனை. கண்ணழகில் ஈடுபட்டா எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குன்னு அதையே பிதத்தி கொண்டிருப்பார்களே ஒழிய வேற ஒன்னையும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும் அது திருக்கண்கள். அந்த எம்பெருமானுடைய திருமேனி அது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பெரிய கடல் போல இருக்கு. சுடர் கடலை போல தேஜஸாலே ஆன ஒரு கடல், ஒளி பொருந்திய கடல், ஒளியாலே ஆன ஒரு கடலை போல திருமேனி அமைந்திருக்கிறது. அந்த திருமேனி, அந்த கடல் முழுவதும் தாமரை பூத்தா எப்படி இருக்கும், அத போல திருமேனி முழுக்க கண்ணாத்தான் இருக்கு என்ன சொல்லம்படியா. மற்ற அவயவங்களுடைய சோகையெல்லாம் பார்த்தா தெரியல, முகப்பிலே கண்ணழகுதான் ஈடுபடுத்துறது, திருமேனி முழுக்க கண்ணு தான் இருக்கு என்று சொல்லும்படியாக அவ்வளோ பறந்து விரிந்திருக்கிறது தாமரை கண்கள். அந்த எம்பெருமானுடைய திருமேனியை ஈடுபடுத்தும். அதுக்கு மேலே அந்த கண்ணானது உள்ள இருக்கக்கூடிய குணங்கள், எம்பெருமானுடைய வாத்சல்யம் முதலான கல்யாண குணங்கள் எல்லாம் தோத்தும்படியாக அமைந்திருக்கிறது. எம்பெருமானுடைய சிவந்த கண்ணை பார்த்தா அவனுக்கு நம்மிடத்தில் இருக்கக்கூடிய வாத்சல்யம் ஸ்நேகம் எல்லாம் தோத்துறது, அல்லது ஐஸ்வர்யத்தாலே வந்த செருக்கெல்லாம் தோத்துறது. எம்பெருமானுடைய பெருமையெல்லாம் தோத்துறது, பரத்தம் எல்லாம் தோத்துறது. இந்த கண்ணே பரத்த சௌலபியங்கள் எல்லாவற்றையும் காட்டி கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. பயில இனிய இப்படி எம்பெருமான் வடிவழக உடையவனா இருக்கான், கண்ணழக உடையவனாகவும் இருக்கான். ஆகையால் ரொம்ப இனியவனாக இருக்கிறான். மற்ற விஷயங்கள் எல்லாம் அனுபவிக்கிறதுக்கு வரைக்கும், நெருங்குற வரைக்கும் தூரத்திலேன்னு பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப அழகா இருக்குன்னு தோற்றும். கிட்ட நெருங்கி அனுபவிக்க புகுந்தால் இதைத்தான் ரொம்ப போக்கியமா இருக்குன்னு நிச்சயம் போட்டிருக்கு. ஏன்னா அற்பசாரங்கள் அவை சுவைத்து நரழ்வர், அதுல ஒன்றும் ரசம் இருக்காது. தான் அதுக்கு ரசத்தை வளர்க்கறதுக்காக, அதை அனுபவிக்கிற காலத்துல ரசத்தை வளர்க்கறதுக்காக எத்தையோ ஒன்று சேர்த்து அனுபவிக்க வேணும். அப்படிப்பட்டதாக இருக்கும் அந்த வஸ்துக்கள் ஒவ்வொன்றும். போக்கிய வஸ்துக்கள் எல்லாம் கலந்து தான் அதை அனுபவிக்க வேணுமே வழியா தானா அனுபவித்தா ஒன்றும் அனுபவிக்கிறதுக்கு ஒன்றும் இருக்காது அந்த வஸ்துக்களிலே. அத போல இவ்விடத்திலேயும் இருக்குமானா இல்ல, பயிர இனிய, பயிர இன்னும் இனியதாகத்தான் இந்த வஸ்து தோத்தி கொண்டே இருக்கும். அந்தந்த வஸ்துக்களை நெருங்கினா போரும், அந்த வஸ்துக்கள்லாம் அபோக்கியம் என்று தெரிந்து கொள்ள இயலும். அதே போல எம்பெருமான் நித்திய பிராப்தியன் பரமபோக்கியன்கிறதையும் அவன் அனுபவிக்க புகுந்தால் தெரியும். ஓரொரு க்ஷணமும் என்னவாகும்னா வஸ்து பரமபோக்கியமாகத்தான் இருக்கும். முதல் க்ஷணம் அனுபவித்த போக்கியத்தை அடுத்த க்ஷணம் இருக்காது, அடுத்த க்ஷணம் வேறொரு புதிய போக்கியத்தை அது தோத்தும். ஆகையால அனுபவிக்க இன்னும் அனுபவிக்க வேணும், இன்னும் அனுபவிக்க வேணும், இன்னும் அனுபவிக்க வேணும்னு க்ஷணே என் நவதாமுபைதி இன்னும் ஓரொரு க்ஷணமும் இந்த பெருமான் புதியவனாக தோத்துகிறான். புதிய புதிய போக்கியத்தை அந்த வடிவழில தோத்துறது, அதெல்லாம் அனுபவிக்கிறார்கள். ஆயாலதான் சதா பஷ்யந்தி, இனி எப்போதும் அனுபவித்தாலும் கூட திருப்தி பரப்பதில்லை நித்தியசூரிகளுக்கு. பண்டி வரை கண்டறிவது எப்பூரில் யாமென்னே பயில்கின்னாளால்னு திருமொழி. முதல் நாள் எம்பெருமானை பார்க்கிறான், முதல் ஒருத்தன் எம்பெருமானை சேவிக்கிறான். சேவித்த இவன் தான் நமக்கு சுவாமி, சுவாபாவிகமான பந்து. அதுக்கு மேல முகம் அவ்வளவு குளிர்ந்து இருக்கு, ரொம்ப பிரீத்தியோட பார்க்கறான். இப்ப முதல் எம்பெருமானை பார்த்த காலத்துல கூட ரொம்ப பழகின முகமா இருக்கே, ஆர் இவர் எங்க பார்த்திருப்போம்னு சொல்லும்படியா இருக்குமா. சரி, கொஞ்ச நாள் எம்பெருமான அப்படியே பழகிறான், எம்பெருமான அனுபவிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்க்கறான். ஒரு 10-15 நாள் பழகி அதுக்கப்புறம் எம்பெருமான ஒரு நாள் சேவித்தா
ஆறுன்னு தெரியலையே, இது வரைக்கும் இவனை பார்த்ததே இல்லையே, இவன் ஆறுன்னு தெரியலையே, பார்த்ததே இல்லையே, இவனை இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லும்படியார் என்ன சீயர் இந்த சந்தைக்கு அரசன் அருளி செய்தாராம். உடனே நம்பிள்ளை பாட்டில் ஒரு சப்தம்தான் இருக்கு, பண்டிவரை கண்டறிவதை போரில்னு ஒரு சப்தம்தான் இருக்கு. அந்த ஒரு சப்தத்துக்கு எப்படி 2 விதமான அர்த்தமும் பொருந்தும் அப்படின்னா, பயில்கின்னாளான்னு திருமொழி இருக்கு. இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்கா, இந்த வார்த்தையே திருப்பி 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 சொல்லிட்டே இருக்கா. அப்படின்னா முதல் நாள் எம்பெருமானை பார்க்குறப்பையும் பண்டிவரை கண்டறிவதை பூரில்னு சொன்னான், 4 நாள் கழிச்சும் பண்டிவரை கண்டறிவதை பூரில்னு சொன்னான், 40 நாள் கழிச்சும் பண்டிவரை கண்டறிவதை பூரில்னு சொன்னான். முதல் நாள் பண்டிவரை கண்டறிவதை பூரில்னா எங்கேயோ பார்த்துருக்கேனே என்ன சொன்னான். 4 நாள் கழிச்சும் எங்கேயோ பார்த்துருக்கேனே, யாருன்னு தெரியல, இல்லை பார்த்ததே இல்லை அப்படின்னு ஒவ்வொரு நாளும் இந்த வஸ்து நித்தியாபூர்வமாக இருக்கிறபடியாலே 2ஆம் நாள் தொடங்கி வஸ்து புதியதாக தோத்துறது. முதல் நாள் சுவாபாவிகமான ஒரு சம்பந்தத்தாலே அது பழகின வஸ்துவை போல தோத்துறது அப்படின்னு ஜிய சமாதானம் அருளி செய்தாராம். பையில பையில எம்பெருமான் இனியவனாக எம்பெருமான நெருங்க நெருங்க அனுபவிக்க அனுபவிக்க கிட்டி கிட்டி அனுபவிக்க அனுபவிக்க புதியவனாக தோத்துவன் எம்பெருமான் பையில இனிய நம் பார்க்கடல் சேர்ந்த பரமன். சரி, வடிவழகு ரொம்ப அதிகமா இருக்கு, ஆனா குணம் குறைவா இருக்குமோ? ரொம்ப அழகா இருக்கிறவர்களுக்குலாம் செருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், கிட்ட நெருங்க முடியாத, ஆராலையும் பழக முடியாதபடியாக இருப்பார்கள். அப்படி இருக்கானா எம்பெருமான்? அந்த வடிவழக ஆற அனுபவிக்க முடியாதபடியாக இருப்பனான இல்ல. பரமபதத்துல இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக திருப்பார்கடலுக்கு வந்து சேர்ந்தான். ஆசிரியர்களுக்கு முகம் கொடுக்கைக்காக, எளியவனாக ஆக்குகைக்காக வந்திருக்கான். நம் பார்க்கடல் சேர்ந்து நமக்காக வந்திருக்கான். ஆசிரியர்களுக்காக, அடியவர்களுக்காக பெருமான் வந்திருக்கான். ரொம்ப அழகா இருக்கக்கூடியவர்கள் அவ ஆரையும் தன் கூட சேர விட மாட்டா. யாராவது தன்னோட ஆலிங்கனம் பண்ணிக்கொள்ளவன் வந்தா, நான் என்ன போல அழகுடையவன் யாரும் கிடையாது, நீ யார் என்கிட்ட வருது, நீ என்கிட்ட வராதான்னு தள்ளி விடுவார்கள். ஆனா எம்பெருமானவன் இவ்வளவு அழகு உடையவனாக இருக்க செய்தே நம்ம அருகே வேணுமென்னா இவர்கள் வரட்டும்னு தான் காத்திராமல் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு தானே வந்து சேரலாம். பரமனை வடிவழகு குணங்கள் இதுல எல்லாத்திலையும் எம்பெருமானுக்கு மற்றவர்களை காட்டிலும் ஏத்தம் இருக்குன்னு சொன்னீர். அது மட்டுமானா இல்ல மேன்மேலையும் எம்பெருமான காட்டிலும் மேலாக ஆறும் கிடையாது, பரத்தமும் இவனுக்கு மட்டும்தான் இருக்கு. பரமன் இனி இவனை காட்டிலும் மேம்பட்டார் இல்லாதபடியாக பெருமையுடையவன் என அருளி செய்கிறார். பயிரும் திருவுடையார் எம்பெருமானை பயிரக்கூடிய ஒரு திரு சம்பத்து அத்தவுடையவள். சரி, பராமபத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நமக்காக திருப்பார்கடலுக்கு வந்து சேர்ந்தான். நன்னா சூரியமா போயிடுது. நன்னா அந்த எம்பெருமானிடத்துல வந்து நீ ஹிரண்யனை அழித்து தர வேணும், ராவணனை அழித்து தர வேணும், எங்களுக்கு இழந்த ஐஸ்வர்யத்தை மகாபலி இடத்திலேருந்து மீட்டு தர வேணும் என்று கேட்கக்கூடிய தேவதைகள் அவர்களை போல கேட்கிறார்களா இவ்வடியவர்கள்னா இல்ல. பயிரும் திருவுடையார் அந்த எம்பெருமான அனுபவிக்கிறதே பிரயோஜனமாக அனுபவித்துக் கொண்டே இருக்கிற சம்பத்து, இதுதான் பெரிய சம்பத்து அவர்களுக்கு அத்தவுடையவர்கள். ஒரு பிரயோஜனத்துக்காக எம்பெருமானை பத்தாமல் எம்பெருமானை பத்துவதே பிரயோஜனமாக எம்பெருமானை பத்தக்கூடியவர்கள். ஆகையாலே பயின்று கொண்டே இருப்பார்களே ஒழிய ஒரு பிரயோஜனம் கிடைச்சாச்சுன்னா எம்பெருமானை விட்டு அகன்று போகக்கூடியவர்கள் அல்லர் இவர். பயிரும் திரு பெரிய சம்பத்து எம்பெருமானவன் பரமன் என்று சேஷியாக உலகத்தெல்லாம் ஆளக்கூடிய ஐஸ்வர்யத்தை உடையவன். அடியவர்கள் இருக்காளே அவ சேஷபூத்தர்களாக அரசமர்ந்தான் அடிசூடும் அரசுங்கிற பெரிய செல்வம், எம்பெருமானுக்கு அடியவனாக இருத்தல்ங்கிற ஐஸ்வர்யம் இருக்கே, அது வாய்க்க பெற்றவர்கள் இவர்கள் எல்லாம். அந்தரிக்ஷகதா ஸ்ரீமான் சத்து நாகவரஹா ஸ்ரீமான் லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்னஹான்னு இப்படி அடியவர்களுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு ஐஸ்வர்யம், சேஷத்துவங்கிற ஐஸ்வர்யம், சம்பதாயுஷின்னு சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட அந்த ஐஸ்வர்யம் சேஷத்துவம் தான் பெரிய ஒரு ஐஸ்வர்யம் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு. அந்த ஐஸ்வர்யம் அந்த ஐஸ்வர்யத்தை ஆழ்வார் இங்க திருன்னு அருளி செய்கிறார்.
இளைய பெருமாளை பார்த்து சர்வாத்மனா பரியனு நீயமானஹா யதான சௌமித்ரி ருபைதி யோகம் அப்படின்னு பெருமாள் எவ்வளவு பிரார்த்தித்தாலும் இளைய பெருமாள் இசையல. அதாவது மீண்டு எழுந்தருளின பிறகு திருவயோத்தியிலே பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் ஆன பிறகு இவருக்கு யௌவராஜ்யத்தை கொடுக்க வேணும் என்ன, இளைய பெருமாளுக்கு யௌவராஜ்யம் கொடுக்கணும் தான் பெருமாளுக்கு திருவுள்ளம். எவ்வளோ நிர்பந்திக்கிறார், ஆனாலும் கூட எவ்வளோ நியமித்தாலும் பிரார்த்தித்தாலும் கேட்கல. ஆகையாலே இளைய பெருமாள் இசையாத பொழுது பரதாழ்வானத்தான் பெருமாள் ராஜ்யத்திலே யௌவராஜ்யத்திலே அமர்த்தினார். ராஜ்யம் இல்லாத காலத்துல இளைய பெருமாள் எப்படி இருக்காருன்னா லக்ஷ்மணஹா லக்ஷ்மி சம்பன்னஹான்னு சொல்லாம்படியா இருக்கார். பரதாழ்வானை பார்த்து பெருமாளை விட்டு பிரிஞ்சிருக்கிற காலத்துல பரதாழ்வானை பார்த்து உடம்பெல்லாம் வாடி இருக்கு, உடைய வாட்டமெல்லாம் எப்போ எழுது போகும்னா யாவன்ன சிரசோ யாவன்ன சரணோ பிராது பார்த்திவ வியஞ்சனான்விது சிரசா தாரயிஷ்யாமி நமே சாந்திர் பவிஷ்யதி. என்ன பெருமாள் ராஜாவாக அவருக்குன்னு இருக்கக்கூடிய கிரீடத்தை அவர் தரிக்கணும். நான் அந்த எம்பெருமானுடைய திருவடி தாமரைங்கிற அந்த கிரீடம் இருக்கே, அந்த கிரீடத்தை நான் தரிக்க வேணும். அத்தை தரித்தா தான் எனக்குன்னு எந்த கிரீடம் இருக்கோ அத்தை சூடினா தான் எனக்கு இருக்கக்கூடிய வருத்தம் தீருமே ஒழிய எனக்கு விருத்தமாக இருக்கக்கூடிய கிரீடத்தை என் தலையில வைக்க பார்த்தா அது எனக்கு இன்னும் வாட்டத்தை அதிகமாக தான் ஆக்கும்னு சொல்றான் பரதாழ்வான். பயிலும் திரு உடையார், ரொம்ப தனிக்கனாவத்தான் இருக்கான், அவன் உடையான் என்று சொல்வார்கள் அக்காலத்திலே. உடையவன்னா தனத்தை உடையவன் அர்த்தம். ஆஹா, இந்த எம்பெருமானுக்கு அடியவராக இருத்தல், எம்பெருமானையே எப்போதும் அனுபவித்துக் கொண்டிருத்தல் அப்படிங்கிற பெரிய செல்வம் அது வாய்க்க பெற்றவர்கள் இவர்கள். பாரதந்திரியம்ங்கிற சம்பத் ஆத்த உடையவர்கள். சரி, பாரதந்திரியம்ங்கிற சம்பத்து இருக்கட்டும், வேற என்ன சம்பத்து இருக்கு இவாளை ஆதரிக்கிறதுக்கு? நான் ஆழ்வாசனர் எவரேலும் எம்பெருமானிடத்துல பிரீத்தி இருந்தா போதும், எம்பெருமானுக்கு அடியவர்களா இருந்தா போதும், சேஷபூதர்களாக பரதந்திரர்களாக எம்பெருமானுடைய குணத்திலே ஈடுபட்டவர்களாக திருமேனிகளிலே ஈடுபட்டவர்களா இருந்தா போதும். அதுக்கு மேல அவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, அதை ஆராய மாட்டேன். அவ யாரா இருந்தாலும் சாதுரேவ சமந்தவ்யா, என்ன அவன் எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் சாதுவாகத்தான் இருக்கான், அவனை ஆதரிக்க வேணும், பகுமானம் செய்ய வேணும் கீதாச்சாரியனுடைய திருவாக்கு. எப்படிப்பட்டவனா இருந்தாலும் அவன் தோஷமற்றவன், நிர்தோஷம் வித்தி தஞ்சந்தும் பிரபாவாத் பரமாத்மனஹா. இனி எம்பெருமானுக்கு அடிவனாக இருக்கிறபடியாலே அவனுக்கு வேற எந்த ஒரு குறைவும், ஆச்சாரத்துல எந்த ஒரு குறைவும் இருந்தாலும், வேற சுபாவங்கள்ல எந்த ஒரு குறைவும் இருந்தாலும் அவனுக்கு பகவத் பக்தி பகவத் சம்பந்தம்ங்கிறது ஒன்று இருக்குமே, ஆனால் வேற அவனிடத்துல குறைவை எண்ணல் ஆகாது என பிரமாணங்கள்லாம் தெரிவிக்கின்றன. ஆயாலே எவரேலும் அவர் கண்டீர், அப்படிப்பட்டவர்கள் தான், அந்த ததியர்கள் தான் எனக்கு உத்தேசியர்கள். நான் உயர்ந்த அறிவுடையவன், உயர்ந்த வம்சத்திலே பிறந்தவன், உயர்ந்த அனுஷ்டானத்தை உடையவன் என்கிற இந்த எண்ணங்கள் எல்லாம் முக்குறும்புன்னு அபிமானம், கர்வம், அது அனர்த்தத்துக்கு ஹேத்துவா இருக்கு. ஆகையால இப்படிப்பட்ட அபிமானம் வருவதற்கு வாய்ப்பில்லாதவர்கள் யார் இருக்காளோ அவதான் உத்தேசியர்கள் என்று அருளி செய்கிறார். சரி, ஏதோ இன்னைக்கு இந்த வார்த்தை சொல்றீர், நாளைக்கு வேற என்ன சொல்லுவீர், இன்னும் 4 நாள் கழிச்சு வேற ஏதாவது வார்த்தையை மாத்தி சொல்ல போறீர் அப்படின்னு ஆழ்வாடத்துல கேட்டவாறே, பயிரும் பிறப்பிடை தோறும். இன்னைக்கு மட்டும் இல்ல, மேல 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 நெருங்கி வரக்கூடிய பிறவிகள், அந்த பிறவிகள் எல்லா காலத்திலேயும் கூட ஆழ்வார்க்கு இவாதான் உத்தேசியர்கள். இத்தனை காலமா ஆழ்வார் பன்மாமாய பல்பிறவியில் படிகின்னையான் என்ன, சம்சாரத்துல நான் நன்னா படிஞ்சிருக்கேன், இந்த சம்சாரத்தை நீக்கி தர வேணும் சொல்லிட்டு இருந்தார். அப்படிப்பட்ட ஆழ்வார் பாகவத கிழத்தும் கிடைக்குமே, ஆனால் மேல இருக்கக்கூடிய ஓரோரு ஜென்மத்திலையும் பாகவதர்களுக்கு, இந்த பாகவதர்களுக்கு அடியவனா நான் ஆக பேத்தா அது பரமோத்தேஷ்யம்னு அருளி செய்கிறார். இன்னும் தொடர்ந்து சம்சாரம் வந்தாலும் குறவில்லை, ஸ்ரீவைஷ்ணவர்களுக்கு அடியவனா இருந்தா இன்னும் எவ்வளவு பிறவி பிறந்தாலும் ஒன்றும் குறவில்லைன்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். எம்மை ஆளும் பரமர், அவதான் என்ன அடிமை கொள்ளக்கூடிய சுவாமிகள், எம்பெருமானை பரமன் எனக்கு அருளி செய்தார். இப்பொழுது ஸ்ரீவைஷ்ணவ பரமர் என்று சொல்லுகிறீரே,
அப்படின்னா இல்லை, எம்பெருமான் பரத்வத்தை உடையவன், குணாதிக்கம் உடையவன், ஆகையாலே பரமன்னு கீழே சொன்னார். இங்கே அந்த எம்பெருமானுடைய பரமனுடைய குணங்களிலே ஈடுபட்டவர்களாக இருக்கிறபடியாலே பகவத் சம்பந்தத்தாலே பரமர், அதாவது எம்பெருமான் இயற்கையாகவே பரமத்துவத்தை உடையவன், மேலானவன். ஸ்ரீ வைஷ்ணவெல்லாம் ஏன் பரமர்களா இருக்கான்னா, ஸ்ரீ வைஷ்ணவர்களா இருக்கிறபடியாலே, பாகவதர்களாக இருக்கிறபடியாலே, எம்பெருமானுடையவர்களாக இருக்கிறபடியாலே அவர்கள் உத்தேசியர்கள். ஏன்னா பகவத் சம்பந்தம் இல்லை அப்படின்னா அவளை ஆதரிக்க மாட்டார் ஆழ்வார். யார பிராட்டி தொடங்கிய யாரை நாம் ஆதரிக்கிறோம் என்னால் அதுக்கு காரணம் என்ன? பகவத் சம்பந்தம் தான். எம்பெருமான் மட்டும்தான் இயற்கையாக ஆதரணியான். பிராட்டியோ மற்ற நித்திய சூரியர்களோ மற்ற நாய்ச்சிமார்களோ அல்லது ஆறு ஆதரணீயர்களாக இருந்தாலும் அதுக்கு காரணம் அவளுக்கு எம்பெருமான குறித்து இருக்கக்கூடிய பக்தி, அந்த எம்பெருமானுக்கு அவர்கள் சேஷபூத்தர்கள் பரதந்திரர்கள்ங்கிறது தான் காரணம். ஆஹா, இப்படி முதல் பாட்டாலே இத்திருவாய்மையுடைய அர்த்தத்தை சாரமாக திருமேனி அழகு குணங்களில் ஈடுபட்டவர்கள்லாம் எனக்கு சுவாமிகள், என ஆளக்கூடிய சுவாமிகள், பரமோத்தேசியர்கள் அருளி செய்தார். மேலே இரண்டாம் பாட்டில் அவனுடைய அவயவ சோபை அதில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் எனக்கு நாதர்கள் என அருளி செய்கிறார். ஆளும் பரமன். நாம ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆதரிச்சுட்டு போறோம், அதை பத்தி இல்ல. ஆள்ற சாமர்த்தியம்னா எம்பெருமானுக்கு தான் இந்த சாமர்த்தியம் அப்படின்னு ஆழ்வார் அருளி செய்கிறார். ஆளும் பரமன். ஆளணும்னா பரமன் தான் ஆளுவன். உலகத்தை ஆளக்கூடிய சாமர்த்தியம், ஆத்மாக்களை ஆளக்கூடிய சாமர்த்தியம்னா அது எம்பெருமானுக்கு வாய்த்தா போல யாருக்கும் வாய்க்காது. அப்படி ஆழ்வதே சுபாவமாக கொண்ட பரமன், ஆளும் பரமன். அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்ன, அடியவர்களுக்கு தனக்கு ஆளாக ஆனவர்களை தன்னோட நிறுத்தாமல் அடியவர்கள் வரைக்கும் ஆட்படும்படியாக செய்யக்கூடியவன், அவ்வளவு பரிசுத்தன். ஆக நான் இவ இடத்துல ஆளாக ஆவதற்கும் காரணம் எம்பெருமான் தான். முதல்ல எம்பெருமானுக்கு அடியவனா ஆனேன், அந்த எம்பெருமானவன் தன்னுடைய அடியவர்கள் அளவுக்கும் கொண்டு வந்து நிறுத்தினான்னு திருவுள்ளம். கண்ணனை ஆழிப்பிரான் தன்னை எப்படி ஆண்டான்? ஏன்னா எம்பெருமானவன் தூதனாக இருந்தான், சாரதியாக இருந்தான். அவன் தூதனாக சென்றான் நினைச்சா அதுல ஈடுபட்டார் ஆழ்வார். அவன் சாரதியாக தன்னை தாழ விட்டு கொண்டான்னு நினைச்சா தேர் கடவிய வருமான்னு அவன் ஆதரிக்கிறார். ஆட்கொள்ள தோன்னிய ஆயிரதம் கோவினை அப்படின்னு ஆயர்களுக்கு கோவாக இருக்கக்கூடிய அந்த நிலையில பெருமான் ஆட்கொள்றதுக்காக அவதரிச்சான் அப்படின்னு அருளி செய்கிறார். இந்த ஆழ்வார் எம்பெருமான் வசீகரிக்கிறதுக்காகத்தான் கிருஷ்ணாவதாரம் செய்தான்னு சொல்லாம்படியாக அப்படி எம்பெருமான் பிறந்தவன். அது மட்டும் இல்ல, பல அவதாரங்களை செய்ததும் ஆழ்வாரை வசீகரிக்கிறதுக்காகத்தான். ஆழிப்பிரான் தன்னை எம்பெருமானவன் தூதனாக காரியம் பண்றான், சாரதியாக காரியம் பண்றான். சாரதியாக இருந்த அர்ஜுனனை ரட்சிக்கிறதுக்காக எல்லா காரியங்களையும் பண்ற காலத்துல அவனுக்கு துணையாக இருக்கக்கூடியவன் திருவாழி ஆழ்வான். எம்பெருமான் ஜெயத்ரத வதத்தின் போது பகலை இரவாக்க வேணும் அப்படின்னு திருவுள்ளம்பத்தினான துணையாக இருந்து இரவு வந்து விட்டதுன்னு எல்லாரும் பிரமிக்கும்படியாக திருவாழி ஆழ்வான் சூரியனை மறைக்கிறான். உடனே ஜெயத்ரதன் வழியில வர இரவாயித்து அஸ்தமனம் ஆயித்து அர்ஜுனன் அவன் தன்னையே ஆத்மஹத்தியை பண்ணி கொண்டது, அக்னி பிரவேசம் பண்றதை பார்க்கலான்னு மகிழ்ச்சியோட வர்ற காலத்துல எம்பெருமானவன் அந்த திருவாழியை எடுக்க ஜெயத்ரத வதம் நடந்ததுன்னு சரித்திரம். ஆக பகலை இரவாக்கிறதுக்கு துணையாக திருவாழி ஆழ்வான் இருக்கான். ஆயுதமிடேன் என்று சொல்லி வைத்து ஆயுதம் எடுக்கிற காலத்திலையும் துணையாக இருக்கக்கூடியவனா இருக்கான். சுதர்சனம் சிந்தித்த மாத்திரமாஷு தஸ்யாகிரஹஸ்தம் ஸ்வயமாருரோகன் நினைத்த மாத்திரத்திலே அது திருவாழி ஆழ்வான் எம்பெருமானத்திலே வந்து சேர்றான். ஆழிப்பிரான் தன்னை திருவாழி ஆழ்வான ஏந்தி எதிரிகளை அழிக்கிறான் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, திருவாழி ஆழ்வான தரிச்சுட்டு இருக்கக்கூடிய அழகு இருக்கே, அந்த அழக அடியவர்கள் அனுபவிக்கும்படியாக அந்த அழக
அனுபவிப்பிக்கக்கூடிய உபகாரகன். அதுக்கு மேல எப்படிப்பட்டவன்? ஏன்னா 4 தோள்கள் நிறைந்தவன். விரோதியை போக்கணும்னாலும் சரி, அனுபவிக்கணும்னாலும் சரி, திருவாழியாழ்வான் தான் விரோதியை போக்கணும். திருவாழியாழ்வானும் கையுமாறக்கூடிய சேர்த்தியத்தான் அனுபவிக்க வேணுங்கிறது இல்லை. தோளும் ஓர் 4 அத்விதீயமான 4 தோள். எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தோல் இருக்கே, இந்த 4 தோளை போல தோல் யாருக்கும் இருக்காது. ஆயத்தாச்ச சுவருத்தாச்ச பகவஹ பரிகோபமாக. நன்னா நீண்டு இருக்கு, நன்னா உருண்டு இருக்கு, நன்னா திரண்டு இருக்கு, நன்னா பலமுடையவைகளாக இந்த தோள்கள்லாம் இருக்கின்றன. எல்லா திருவாபரணங்களாலையும் இதை மறைக்க வேண்டும்படியா அவ்வளோ அழகா இருக்கு. திருஷ்டி ஏற்படாதபடியாக, திருஷ்டி தோஷம் ஏற்படாதபடியாக திருவாபரணங்களை இட்டு இதை மறைக்க வேண்டியிருக்க. எல்லாரும் பார்க்கும்படியாக இதை ஏன் இப்படி வெளியில காட்டுகிறாயின்னு திருப்படியானவன் பயிர் பிடித்தான். அப்படிப்பட்ட தோள் 4 தோள். பராசர பட்டர் திருக்கோட்டியூர்ல எழுந்தொழிருக்கிற காலத்துல அனந்தாழ்வான் பட்டரிடத்துல பரமபதத்துல எம்பெருமான் 2 தோள்களோடு இருப்பானா 4 தோளோடு எழுந்தொழி இருப்பானா என்ன கேட்டவாறே, த்விபஜனா இருந்தா பெரிய பெருமாளை போல சேவை சாதிக்கிறார்னு நாம் அனுபவிக்கலாம். சதுர்பூஜனா இருந்தா நம்பெருமாளை போல சேவை சாதிக்கிறார் என்ன அனுபவிக்க போறோம். பெரிய பெருமாள் நமக்கு 2 தோள்களோட சேவை சாதிக்கிறாரே ஒழிய, திருப்பானாழ்வார் போல்வார் அனுபவிக்கிற காலத்துல கையினாறு சூரிசங்க நலாழியர்னு 4 தோளோட தான் பெரிய பெருமாளையும் அனுபவிக்கிறார்கள். ஆஹா, உகவாதாருக்கு எம்பெருமானவன் தன்னுடைய 2 தோள்களை மறைத்து 2 தோளுடையவனாக கம்சாதிகளுக்கு பெருமான் தோத்துவன். கம்சவதத்துக்கு முன்பும் கூட எம்பெருமானவன் பெண்களுக்கு அப்பூச்சி காட்டுகின்றான்னு அந்த 4 தோளோடு சேவை சாதிக்கிறான். ஆகையாலே உபசம்ஹரான்னு மாதா பிதாக்கள் பிரார்த்திச்சதுக்காக உகவாதார் அறியலாகாதுங்கிறதுக்காக மறைத்து கொண்டானே ஒழிய, எம்பெருமானவன் எல்லாருக்குமாகத்தான் அப்படி அந்த 4 தோளோட உடையவனாகத்தான் பிற்காலத்துல சேவை சாதிக்கிறான். மறைத்த காலத்திலையும் கூட அனுகூலர்களுக்கு 4 தோளையும் காட்டுவன். தமசப்பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரான்னு அப்படி ஸ்ரீராமாயணத்துல காட்டப்பட்ட ரீதியில அழகான அந்த ஆயுதங்களை ஏந்தி எம்பெருமான் அனுபவிக்கும்படியாக எழுந்தொழியிருக்கான். ஒரு கல்பக விருட்சம் 4 பக்கமும் அதுக்கு கிளை முளைத்து அது பனைத்தா எப்படி இருக்குமோ அப்படி 4 தோள்களை உடையவனா இருக்கான். தூமணி உடையவனா இருக்கு, தூமணி வண்ணன். தோளே வேண்டாம், திருமேனி நிறம் மட்டும் போரும். தோழர்கள் ஈடுபட வேணும் தேவையில்லை, திருமேனியோட நிறம் அது மட்டுமே போரும். தூமணி வண்ணன், எந்த ஒரு குறையும் இல்லாத பழிப்பற்ற நீலமணி, ரொம்ப உயர்ந்த இந்திரநீலமணி. அந்த ஜாத்தியில உயர்ந்ததாக இருக்கக்கூடிய இந்திரநீலமணினா அது எவ்வளோ அழகுடையதா இருக்குமோ, எவ்வளோ ஒளி உடையதா இருக்குமோ அதை போல எம்பெருமான் இருக்கான். இந்த வடிவழக காட்டி அடியாருடைய நெஞ்செல்லாம் பறிக்கக்கூடியவன். நான் ஏன் அடியவர்களை விரும்புறேன்னா, இந்த தூமணி வண்ணத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள்னு தான், இந்த மணி போன்ற நிறத்துல ஈடுபட்டிருக்கிறார்கள், அழகில ஈடுபட்டிருக்கிறார்கள்னு தான் நான் அடியவர்களுக்கு அழக ஆனேன்னு ஆழ்வாருக்கு திருவிழான். தாளும் தடக்கையும் கூப்பி இந்த வடிவழக அனுபவித்த பிறகு தொழ தொடங்கினா 2 கை போறாது. எம்பெருமான தொழறதுக்கு 4 கை வேணும். எம்பெருமான நோக்கி செல்வதற்கு தொழுவதற்கு 4 கால்கள் வேணும், 8 கால்கள் வேணும்னு எப்படி எம்பெருமானவன் அடியவர்களுக்கு 2 மால் வரை தோள உடையவனா இருக்கானோ, அடியவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு புகுந்தா எம்பெருமானுக்கு தோள்கள் அது பனைக்கிறதோ, அதே போல எம்பெருமானை தொழ வேணும்னா அது அடியவர்களுக்கும் தோள்களும் தாள்களும் அப்படி பனைக்கிறதான். கைய குவிப்பதன் மூலமாக நான் அகிஞ்சனன், என் கையில ஒண்ணும் இல்லைன்னு காட்டுகிறார்கள். தாள்களை கூப்புவதன் மூலமாக சேர்ப்பதன் மூலமாக நான் உன்ன வழிய மற்றொரு இடத்துல செல்வதற்கு கதியற்றவன், வேற யாரும் ரட்சகர் கிடையாது என்னும் காட்டுகிறார்கள். சரி, 2 சேர்ந்து என்ன சொல்லப்படுது? அபிமானம் நீங்க பெத்தவன், நிபுர்தா பிரணதா பிரஹ்வஹா என்று ஸ்ரீ பரதாழ்வான் சொல்லப்படுறான். ஒவ்வொன்னாலையும்
ஒவ்வொரு விதமான ஒரு அஞ்சலி அல்லது சரணாகதி சொல்லப்படுறது. வாச்சிகமான சரணாகதி, காய்கமான சரணாகதி, மானசமான சரணாகதி என்று சொல்றதும் உண்டு. ஆனா லோகாச்சாரியர் இங்க ஆச்சரியமா ஒரு அர்த்தம் காட்டுறார். நிபுருத்தா, ஒரு அவயவம், அந்த அவயவத்திலே நன்னா மற்ற அவயவங்கள்லாம் ஒடுங்கும்படியா ரொம்ப பணிஞ்சுட்டு இருக்கான். உடம்பு அவ்வளவு உடுக்கின்னு இருக்கான். பார்த்தா ஒரு அவயவம் தான் சேவை சாதிக்கிறது, மற்ற எல்லா அவயவங்களும் அதுக்குள்ளே, அந்த பரதாழ்வனுடைய திருமேனியுடைய மற்ற பகுதிகள்லாம் அதுக்குள்ளே மறைந்து இருக்கிறதுன்னு சொல்லும்படியா அவ்வளவு நன்னா மிகவும் ஒடுக்கின்னு இருக்கானா. பிரணதா, நன்னா கீழே விழுந்திருக்கானா. பரதாழ்வானுக்கு எழுந்திருப்பதற்கே சக்தி இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய சத்ருகுணாழ்வான் அவன் தூக்கி விட வேண்டும்படியாக அவ்வளவு தளர்ந்து பரதாழ்வான் கீழே படுத்திருக்கான், ஸ்ரீசீலனா இருக்கான். பிரஹ்வஹா, இப்படி இருந்தேன் நெஞ்சில கூட தோத்தாதபடியாக இருக்கு. ஆக இப்படி பரதாழ்வான் இருந்தா போல அபிமானம் நீங்க பெற்று நாம் இருக்க வேணும். அப்படி ஸ்ரீ வைஷ்ணவர்கள்லாம் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நாளும் பிறப்பிடை தோறும், ஜென்மங்களிலே இருக்கக்கூடிய இடங்கள் தோறும், அந்த ஜென்மங்கள்லையும் நாள் தோறும், ஆக பிறவிகள் தோறும், அந்த பிறவிகள்ல இருக்கக்கூடிய நாள்கள் தோறும் எம்மை ஆவிடை நாதரே, எம்பெருமான் வடிவழக உடையவன், திருமேனி அழக உடையவன், திருமேனி நிறத்த உடையவன், குணங்கள உடையவன் அப்படின்னு நாம எம்பெருமானுக்கு ஆட்சி செய்கிறோம். ஆனா இவாளை எதனால நாம் ஆதரிக்கணும்னா, எம்பெருமானுடைய அடியவர்கள் நிர்ஹேதுகமாக இவா எனக்கு சுவாமிகள் அப்படின்னு சொல்கிறார் ஆழ்வார். எம்பெருமானுக்கு ஆழ்வார் ஆட்சி செய்தார். அதுக்கப்புறம் எம்பெருமானத்தில் அனுமதி பெற்று, எம்பெருமானே நான் கொஞ்ச நாள் உன்னை விடுத்து உன்னுடைய அடியவர்களுக்கு ஆட்சி செய்யலான்னு இருக்கேன்னு ஆழ்வார் கேட்டு கொண்டு வந்தாரா? இல்ல ஆழ்வாருடைய ஒரு புத்திபூர்வமாக இந்த பாகவத சேஷத்துவம் வந்துதானே? இல்ல, எம்பெருமானுக்கு ஆட்சி செய்தவாறே தன்னடையே அது முதிர்ந்து அது பாகவத சேஷத்துவம் வரைக்கும் வந்தல்லது நில்லாது. எம்பெருமானுடைய மேன்மை மனசுல பட 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 பாகவதர்களிடத்துல பிரீத்திங்கிறது உண்டாகி அல்லது நில்லாதுன்னு ஆழ்வாருடைய சித்தாந்தம். இதுக்கு மேலே எம்பெருமான் தோளும் தோல் மாலையுமாக இருக்கக்கூடிய அழக உடையவன். அந்த அழகிலே ஈடுபட்டவர்கள் எனக்கு சுவாமின்னு அருளி செய்கிறார். நாதனை ஞானமும் வானமும் மேயத்தும் நருந்துழாய் போதனை என்னும். நாதன்னா இவன் தான் சேஷி. மற்றவர்கள்லாம் ஒரு காரணத்தாலே ஒரு காலத்திலே ஒவ்வொருத்தரை குறித்து சேஷியாக இருப்பார்கள். ஆனா எம்பெருமான் தான் நிருபாதிகமாக சேஷியாக இருப்பான். ஞானமும் வானமும் ஏத்தும் நருந்துழாய் போதன். எம்பெருமான் தோல் மாலையை சாத்தின் இருக்கிற அழக பார்த்தவாறே திரையை எடுத்த அடுத்த க்ஷணம் எல்லாரும் கைகொப்பிச்சுன்னு ஓன்னு இறைச்சல் இடுகிறார்கள், அஞ்சலி செய்கிறார்கள். ஆக நித்திய சூரியர்களா இருக்கட்டும், நித்தியஹம்சாரிகளா இருக்கட்டும், இந்த தோல் அழக பார்த்தவாறே வாழ்த்தாதவாளே இருக்க முடியாது. அவ்வளவு அழகா எம்பெருமான் மாலைய சாத்தின் இருக்கான். ததோ ஹர்ஷ சமுத்பூதோ நிஸ்வனோ திவம் அஸ்பிருஷத் ஸ்திரீ பால யுவ விருத்தானாம் ராமோ அயமிதி கீர்த்தித்தே. பெருமாள் வந்தாருன்னா பெருமாள் எழுந்தருளினார். ஏன்னா பெருமாள் திருவயோதிக்கு மீண்டு எழுந்துடுற காலத்துல யுத்த காண்டத்துல பெரிய இறைச்சல், அந்த ஓசையானது ஆகாசத்தளவும் பராமதம் வரைக்கும் இந்த இறைச்சல் கேட்கறது. ஸ்திரீகள், பாலர்கள், யுவாக்கள், விருத்தர்கள் எல்லாரும் ஒத்த குரல்ல ராமான்னு அந்த வார்த்தை கேட்டவாறே, ராமனை பத்தி வார்த்தை கேள்விப்பட்டவாறே அவ்வளவு சந்தோஷத்தோட இறைச்சல் இடுகிறார்கள். வாய் திறந்து வார்த்தை சொன்னா கற்பழிந்துடும் ஏன்னு வாயே திறவாமல் அந்த ஸ்திரீத்துவத்தை நோக்கி இருக்கக்கூடிய ஸ்திரீகள் இருக்காளே அவ வார்த்தை சொல்றா. பாலர்கள், ரொம்ப பிஞ்சு குழந்தை, வாய் திறந்து பேச தெரியாத குழந்தை கூட ராமன்னா அது வார்த்தை சொல்றது. யுவாக்கள் தாங்க என்ன நினைக்கிறான்னு யாருக்கும் சொல்ல முடியாது, சொல்லாதபடியாக மறைத்திருப்பார்கள். அவர்களும் பேசுறா. வாய் திறந்து நன்னா பேசுறதுக்கு கூட சக்தி இல்லாதவர்கள், கிழவர்கள், இப்படியே வாசி பாராதபடியாக எல்லாரும் வாய் விட்டு ஏத்துறா ராமனுடைய அழக. ராமஹான்னு சொன்னவாறே ராமா ராமா ராமான்னு எல்லாரும் கொண்டாடுகிறார்கள். ராமோ ராமோ ராம இதி பிரஜானாம் அபவன் கதாஹான்னு சொல்கிறார்களே. ஆஹா, வாய் திறந்தா ராமன் 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 தான் சொல்வார்கள் அயோத்தியாவாசி ஜனங்கள். அப்படி அந்த எம்பெருமானுடைய அழகு இருக்கும்.
நருந்துழாய் போதன். ஞானமும் வானமும் ஏத்தும்னா இந்த லோகத்தில் இருக்கிறவாளும் கொண்டாடுறா, பரம்பரத்தில் இருக்கிறவாளும் கொண்டாடுறா. இப்படி எல்லாரும் கொண்டாடும்படியாக நருந்துழாய் போது. திருத்துழாயினுடைய அந்த புஷ்பம் இருக்கே, ரொம்ப பரிமளம் மிகுந்த திருத்துழாய் புஷ்பம் அத்தை தரிச்சுட்டு இருக்கான். திருமேனி பட்டு திருத்துழாய் நன்னா மலர்றது, நன்னா நறுமணம் உடையதாக இருக்கு, செவி பெத்ததா இருக்கு, ஆத்த உடையவனா இருக்கான். அதுக்கு மேலே பொன்னடும் சக்கர தெண்டபிரான் தன்னை, பொன்ன போல ஸ்பிருகணியமா இருக்கு திருவாழி. எம்பெருமான அழகுக்கு வேற திருவாபரணமே சாத்திக்க வேண்டாம், திருவாழியை சாத்தினாலே அதுவே அழகுக்கும் ஆபரணமா இருக்கு. அதுக்கு மேல ஆயுதத்துக்கும் மத்தொன்னும் வேண்டாம், மிடுக்குக்கும் மத்தொன்னும் வேண்டாம். அப்படிப்பட்ட பெருமை உடையதாக இருக்கு அந்த திருவாழி. அத்தை தரிச்சுட்டு இருக்கான். அந்த திருவாழிய தரிச்சுட்டு இருக்கிற அழகு இருக்கே, அதுல ஈடுபட்டு எந்த பிரான் எனக்கு சுவாமி எனக்கு சுவாமின்னு அழுவார் அருளிச்சீரர். ரொம்ப ரசிகனாக இருக்கக்கூடியவன், நன்னா சுவைத்து சாப்பிட்றவனுக்கு பிடித்தோறும் நெய்வார்க்கவன். சுகுமாரர்களா இருக்கக்கூடிய ராஜகுமார்கள் அவ ஒவ்வொரு வாய் ஒவ்வொரு கபலத்துக்கும் நெய் சேர்த்துத்தான் அவர்கள் உண்பர்கள். அத்த போல ஆழ்வாருக்கு எம்பெருமானுடைய திருமேனிலேயே பிடித்தது எம்பெருமானவன் திருவாழி ஏந்தி கொண்டிருக்கக்கூடிய அழகுதான் ஆழ்வாருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆகையால அப்படி ஆழ்வார் அடிக்கடி இதைத்தான் அனுபவிக்கிறார். ஆழிப்பிரான்னு அதையே அனுபவிக்கிறார். பொன்னுடும் சக்கரத் எந்த பிரான் அப்படின்னு இதையத்தான் ஆழ்வார் அனுபவிக்கிறார். தேவாறு கோலத்தோடும் திருச்சக்கரம் சங்கினுடும் மேலையும் இதிலேதான் ஈடுபட்டு பல இடங்கள்ல ஆழ்வார் அனுபவிக்கிறார். சங்கென்னும் சக்கரம் என்னும் இப்படி ஆழ்வாருடைய திருவாக்குகள்ல இத அடிக்கடி வாய் வருகிறார்னு பல இடங்கள்ல வியாக்கியாத்தாக்கள் அருள் செய்கிறார்கள். அப்படிப்பட்ட எம்பெருமானை பாதம் பணிய வல்லார், பாதம் பணியக்கூடியவர்கள்னு சொன்ன போறாதா, பணிய வல்லார்னு ஏன் சொல்லணும்னா இந்த அழகை பார்த்தவாறே பலருக்கும் அசூயை உண்டாகிறது, பொறாமை உண்டாருது. அது என்ன அவனுக்கு மட்டும் அவ்வளோ ஏத்தம், அது என்ன அவனுக்கு மட்டும் அவ்வளோ அழகு, அவனுக்கு மட்டும் என்ன ஏத்தமா, அவனை மட்டும் ஏன் ஆதரிக்க போகணும் என்ன, இப்படி அசூயை கொள்ளக்கூடியவர்கள் பலரும் இருக்கா. அவர்கள் நடுவிலே இதுல அசூயை பண்ணாமல் இதுல தோத்து ஈடுபட்டு விழுகிறார்களே, அப்படி விழவல்லமைங்கிறதே ஒரு பெரிய ஏத்தம்னு பணிய வல்லார்னு அருளி செய்கிறாராம். என எம்பெருமான் தானும் அனசூயவே இதந்து தே குஹ்யதமம் பிரபக்ஷாமி அனசூயவே, உனக்கு சொல்றேன்டா ஏன்னு அர்ஜுனன் இடத்துல சொன்னான். ஏன் சொல்றேன்னா, நான் எவ்வளவு சொன்னாலும் உனக்கு பொறாமை உண்டாகாது. அது என்ன கண்ணனுக்கு மட்டும் இவ்வளவு ஏத்தமா அப்படின்னு நிச்சயமா பொறாமை உனக்கு உண்டாகாது இல்லையோ, அதுவே காரணமா நான் உனக்கு சொல்றேன். சரி, நான் உனக்கு சொன்னேன் நீ அசூயை இல்லாதவனு, நீ யாருக்கு சொல்ல வேணும்? நச்சமாம் யோபியசூயதி, யாருக்கு அசூயை இருக்கோ அவனுக்கு சொல்லாது, மற்றவாளுக்கு சொல்றையோ சொல்லையோ அதை பத்தி இல்லை. என்னிடத்துல யாருக்கு அசூயை இருக்கோ அவனுக்கு நிச்சயமா சொல்லாத, வேறு யாருக்கு சொல்லக்கூடாது கீதைன்னு தான் முதல்ல ஒரு பட்டியலிடுறான் கண்ணன். ஆகையால அசூயை இல்லாமல் இருத்தல்ங்கிறது ஒரு மகாகுணம், அது ரொம்ப துர்லபம். எம்பெருமானை பார்த்து அசூயை உண்டாகுமா? எம்பெருமானை பார்த்து ஆதரிக்கிறது இன்னும் பெரிய கஷ்டமா? ஏன்னா நம்ம பூர்வாச்சாரியர்கள் ராஜமார்க்கம் அமைச்சிருக்கா, ஆழ்வார்கள் நமக்கு ஒரு ராஜமார்க்கம் அமைச்சு கொடுத்துருக்கா. ஆச்சாரியர்கள் நாதமுனிகள் தொடங்கி இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள், எம்பெருமானார் போல இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் நமக்கு ஒரு மார்க்கம் இன்னென்ன விதமாக நாம் இருக்க வேணும்னு அமைச்சு கொடுத்துருக்கா. அப்பா சொன்னபடியாரு நமக்கு ஏதோ இது எளிதாக தோற்றது, எம்பெருமானத்தில் ஈடுபடுறது, எம்பெருமான திருப்படி தோழதுங்கிறது ஒரு ஆச்சரியமா, இது ஒரு கஷ்டமா அப்படின்னு தோத்துறது. ஆனா நாஸ்திகர்கள் அல்லது விஷயாந்தரவர்கள் இருக்காளே, அவாடத்துல போய் கேட்டாத அவ இடத்துல சென்று கேட்டால்தான் தெரியுதா எவ்வளவு அரியது, இதனுடைய அருமை என்ன அருமை என்னன்னு அவ இடத்துல போய் தான் பார்க்கவும். ஆகையால இது ஏதோ இந்த ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்துல பிறந்தபடியால இந்த அர்த்தங்கள்ல நம்மளுக்கு புரிந்து கொள்றது எளியது, பல அர்த்தங்களும் கை கொள்றதும் எளியதுன்னு தோத்துறதை ஒழிய மற்றவர்களுக்கு தான் இது அரியதாக இருக்கும். ஆகையால மற்றவர்களா இருந்து பார்த்தாதான் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய புருஷார்த்தம் ஏற்பட்டிருக்கு, எவ்வளோ உயர்ந்த அர்த்தத்தை, எவ்வளோ புருஷார்த்தத்தை
அனாயாசமாக நாம் அடையலாம்படியாக நமக்கு இந்த ஆச்சாரியர்கள் காட்டி வைத்து சென்றிருக்கிறார்கள், வழிவகுத்து சென்றிருக்கிறார்கள்னு தெரியும். பாதம் பணிய ஆகையால்தான் பணிய வல்லார். பாதம் பணிதல்ங்கிறதுல சக்தி உடையவர்கள்னா பாதம் பணியிற அளவுக்கு எம்பெருமானிடத்துல இசைவ உடையவர்களா இருந்தா தான் பணிய முடியும். பொறாமை இருக்கக்கூடியவர்களாலே பணிய முடியாதுன்னு திருவள்ளுவம் பத்தி பணிய வல்லாருங்கிறார் ஆழ்வார். அப்படி பணிய வல்லாரை பணியும் அவர் கண்டீர். எம்பெருமானிடத்திலேயே அசூயை அது உலகத்துல நாஸ்திகர்களுக்கு இருக்கு, பலருக்கும் இருக்குன்னா ஸ்ரீ வைஷ்ணவர்களை குறித்து அசூயை இருக்குன்னு சொல்லவே வேண்டாம். ஏனால் எம்பெருமானையாவது நம்ம உலகத்தெல்லாம் படைத்தவன், நம்மளை காட்டும் பெரியவன், பெருத்த தேவதை இன்னும் ஒரு காலத்துல அவனை ஆசிரியக்கிறதுக்கு வாய்ப்பாது உண்டாகலாம். ஆனா ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆதரிக்கணும்னா ஏன்னா இவரும் நம்மளை போல ஒருத்தர் தானே. இவர் நம்ம போல அன்னபானாதிகளால தரிக்கக்கூடிய ஒருத்தர் தான். இவர் எப்படி நமக்கு சுவாமியாக ஆக முடியும்? என்ன அதுல இசைவு அடியோடு உண்டாகவே உண்டாது. ஸ்ரீ வைஷ்ணவர்களை ஆதரிக்க வேணும், அவர்களை சுவாமியாக இசைய வேணும்னா அதுல நெஞ்ச ஆருக்கு சட்டுன்னு செல்லாது. ஆகையால பாதம் பணிய வல்லாரை பணியும் அவர்னா பாதம் பணிய வல்லவர்கள் கிடைக்கிறதே கட்டம். அதுக்கு மேல அந்த ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு அடியவர்களாக ஆதல் இருக்கே அதுன்னு ரொம்ப கஷ்டம். இது ஒரு ஆச்சரியமான ஐதிஹ்யம், நடந்த சரித்திரம் ஒன்று அருளி செய்கிறார் நம்பிள்ளை. பிள்ளையாத்தான் என்ன ரொம்ப பக்தி உடையவன் ஒருவன், பகவத் பக்தி ரொம்ப அதிகமா இருக்கு. அவன் ஜீரிடத்துல எனக்கு ஒரு திருவாய்மொழி காலக்ஷேபம் சாதிக்கணும் அப்படின்னு கேட்டாராம். உடனே என்னுடைய சிஷ்யர் நம்பிள்ள இருக்காரே, அவர் நன்னா தமிழ் வீரகர், நன்ன சகல சாஸ்திரங்களும் வல்லவர். ஸ்ரீசுக்தி சிம்மாசனத்துல பட்டாபிஷேகம் நான் பண்ணி வச்சிருக்கேன், எல்லா சாஸ்திரங்களும் கரை கண்டவர், எல்லாம் தெரியும் அவருக்கு. நீ அவரிடத்துல கேட்டா நன்னா தெளிவா உனக்கு ஞானம் உண்டாகும், நீ அவரிடத்துல திருவாய்மொழி கேள் என்ன அருளி செய்தாராம் ஜீயர். சரி கேட்குறேன், அதை பத்தி ஒன்றும் இல்லை. நீர்னா பெரிய ஆச்சாரியர், ஒரு ஜீயராக எழுந்தொழிருக்கீர், சன்னியாசியாக எழுந்தொழிருக்கீர், உத்தமாசிரமியாக எழுந்தொழிருக்கீர். ஆகையில உம்மை தண்டை சாப்பித்து கேட்கறதுல ஒன்றும் கட்டம் இல்லை. அவர் என்னை போல ஒரு கிரகஸ்தரா இருக்காரு, நான் எப்படி அவரை சேவிக்கிறது? அவ்வளோதானே, அதை பத்தி கவலைப்படாத, உமக்கு ஏத்த மாதிரி அவர் சொல்லுவார் அப்படின்னு அவர் இடத்துல சொல்லி, பிள்ளையாத்தான் இடத்துல சொல்லி, நம்பிள்ளை இடத்துலையும் அவருடைய சுபாவத்தெல்லாம் சொல்லி அவருக்கு ஏத்தாற் போல நீ சொல்ல வேண்டியது என்ன சரி என்ன அவருடைய மனம் கோணாதபடியாக அவர் காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கார். இது வரைக்கும் கேட்டு இருந்தார். இந்த திருவாய்மொழியில பாகவதர்களுடைய சேஷத்துவத்தெல்லாம் பாகவதர்களுடைய சேஷித்துவத்தெல்லாம் சொல்லி ஆழ்வார் அந்த அளவுக்கு பாகவதர்களை ஆதரிக்கிறார் என்பதெல்லாம் நம்பிள்ளை காலக்ஷேபமாக சொன்னவாறே. இத்தனை காலமாக நான் தெரியாம பிரச்சாரப்பட்டேன். பாகவதர்களுக்கு எவ்வளவு ஏத்தம் நான் ஆழ்வார் தெரிவிக்கிறார். பாகவதர்களுக்கே எவ்வளவு ஏத்தம்னா நீர் ஆச்சாரியராகவே இருக்கிற எவ்வளவு ஏத்தம் உமக்கு இருக்கு என்ன வேற மிகவும் அனுவர்த்திக்க புகுந்த பாரு. எங்க ஆச்சாரியர் உமக்கு பாங்கா சொல்லணும்னு சொல்லியிருக்கார். ஆகையால உம்மிடத்துல தண்டத்தை அந்த பிரணாமத்தை பெத்துண்டு சொல்ல சொல்லி காலக்ஷேபம் சொல்ல சொல்லி எங்க ஆச்சாரியர் நியமிக்கல, அதில் நீ பண்ணக்கூடாது என்று சொன்னவாறே அவர் மறுபடியும் நஞ்சி இடத்துல சென்று இவருடைய வைபவம் எல்லாம் அறியாமல், ஸ்ரீ வைஷ்ணவனுடைய வைபவத்தெல்லாம் அறிந்து கொள்ளாமல் நான் இப்படி சொல்லிட்டேன். நாளிலிருந்து சக்கிரமமாக ஆச்சாரியரான நம்பிள்ளைய அனுவர்த்தித்து அவருக்கு பரிச்சரியெல்லாம் பண்ணி அவரை வணங்கி அவரிடத்துல காலக்ஷேபம் கேட்கறதுக்கு அவர் இசையும்படியாக தேவரீர் அவரிடத்துல சொல்ல வேணும்னு இவர் பிரார்த்திக்க. அதுக்கப்புறம் ஜீயர் சொல்லி நம்பிள்ளையும் யதாக்கிரமாக காலக்ஷேபம் நடக்கிறதுக்கு இசைந்தார்னு சரித்திரம். ஆக அவ்வளோ பெரிய ஆச்சாரியராக நம்பிள்ளை இருந்தாலும் கூட அவர் நம்ம போல ஒரு கிரகஸ்தர் தானே, நம்ம போல ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தானே, அவரை நான் எப்படி ஆசிரியிக்கிறது இப்படிங்கிற ஒரு எண்ணம் அது அப்படி வந்ததுன்னு கேள்விப்படுறோம். இது மட்டும் இல்லை, ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அவ யாராக இருந்தாலும் சரி, ஏதோ உத்தமாசிரமிகளாக இருக்கிறதுனால சேவிக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, உத்தமாசிரமிகளாக இருக்கிறவர்களும் கூட விலட்சண விக்திகளாக இருக்கக்கூடியவர்கள் கிரகஸ்தர்களாகவோ பிரம்மச்சாரிகளாகவோ இருந்தாலும் கூட
ஆதரித்தல் அப்படிங்கிறது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரசித்தமாக இருக்கக்கூடிய ஒன்று. இதுக்காக கிரந்தங்கள்லாம் கூட சாதித்து வைத்திருக்கிறார்கள். காலக்ஷேபம் நடத்துறதுக்காக நல்லான் சக்கரவர்த்தி சுவாமி முதலானவர்கள்லாம் எழுந்தருள்ற காலத்தில் ஜீய சுவாமிகள்னா அவ எழுந்தருறதுக்கு முன்னாடியே வந்து காத்திருந்து அவ நடந்து வர காலத்திலே தண்டம் சமர்ப்பிப்பார்கள். இது பிரசித்தமான அர்த்தம். ஆக அப்படி ஒரு ஆசிரமத்தால ஒரு உத்கர்ஷம், அல்லது வயசுனால ஒரு உத்கர்ஷம், இல்ல பிரசித்தினால ஒரு உத்கர்ஷம்னு ஒரு அர்த்தம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல கிடையாது. எந்த ஆசிரமம், எந்த மட்டம், எப்படிப்பட்ட ஒரு உயர்த்தி ஒரு விதத்தால் உண்டாகி இருந்தாலும் கூட ஞானானுஷ்டானங்களாலே உயர்ந்தவராக மற்றொருத்தர் இருந்தா அவ இடத்துல இருக்கக்கூடிய ஆசிரமத்தையோ வேற சுபாவங்களையோ பாராமல் ஆதரித்தல்ங்கிறது தான் ஸ்ரீ வைஷ்ணவருடைய ஒரு சம்பிரதாயம். ஆக அப்படி பணிய வல்லாரை பணியும் அவர் என்று அருளி செய்தார். அவர்கள்தான் ஓதும் பிறப்பிடை தோறும் எம்மை ஆளுடையார்கள். ஓதும் பிறப்பிடை தோறுன்னு 2 விதம் வியாக்கியானம் பண்றார். வெண்ண வாயால பிறப்புன்னு சொல்ல முடியா இருக்கும். அப்படிப்பட்ட பிறப்புகள், பிறந்தான் செத்தான் அப்படின்னு ஏதோ ஒரு ஜென்மம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லாம்படியா இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம். அந்த ஜென்மங்கள் தோறும் எனக்கு சுவாமிகள், அதாவது பாகவதர்களுக்கு நான் சேஷபூத்தனாக ஆக பெற்றால் எவ்வளவு பிறவி பிறந்தாலும் பரவாயில்லன்னு சொன்னார்கள். அது மட்டும் இல்ல, எவ்வளவு தாழ்ந்த பிறவியா இருந்தாலும் சரி, ஒரு க்ஷணம் மட்டும் இருக்கக்கூடிய ஒரு பிறவி, வாயால சொல்றதுக்கு யோக்கியத்தை இல்லாத ஏதோ பிறந்தது செத்துது அப்படின்னு சொல்லாம்படியான ஏதோ ஒரு ஜந்து, அல்லது ஒண்ணுமில்லாம இருக்கக்கூடிய ஒரு மனுஷன், அவனை பத்தி பெருசா கொண்டாடுவாளா, ஏதோ பிறந்தான் கொஞ்ச நாள் இருந்தா செத்தான் என்ன சொல்லாம்படியாக இருக்கக்கூடிய தாழ்ந்த பிறவிகள். வெறும் பேர் மாத்திரம் பிறவி ஏற்பட்டதுன்னு வாயால சொல்லாம வழியா அத்த ஒழி அந்த பிறவியை பத்தி சொல்றதுக்கு மத்தொன்னும் இல்ல என்னும்படியாக இருக்கக்கூடிய ஜென்மங்கள். அந்த ஜென்மங்கள், அதாவது இப்படிப்பட்ட பிறவிகள் நாம் பிறந்தாலும் அப்படிப்பட்ட என்னுடைய பிறவிகள் தோறும் அவர்கள் எனக்கு சுவாமிகள்னு இது ஒரு வியாக்கியானம். இன்னொரு வியாக்கியானம் பண்ணார், ஓதும் பிறவிகள். ஏன்னா சாஸ்திரத்தாலே ஓதப்படக்கூடிய பிறவிகள், ஓதப்படக்கூடியனா தாழ்ந்ததாக ஓதப்படக்கூடிய பிறவிகள் அர்த்தம். முதல் வியாக்கியானத்துல ஆழ்வார் நான் எவ்வளோ அல்பமான பிறவியில பிறந்தாலும், அல்பமான பிறவினா தாழ்ந்த பிறவினா பிறவியில தாழ்ச்சின்னு பெரிய தாற்பயம் கிடையாது, அந்த ஜென்மத்தை குறித்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லாதபடியாக இருக்கக்கூடிய ஒரு ஜென்மம் அப்படின்னு அர்த்தம் கீழே. இங்க அந்த பாகவதர்கள் தாழ்ந்ததாக சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கூடிய பிறவிகளிலே பிறந்திருந்தாலும் கூட அவ எனக்கு சுவாமிகள். முதல் வியாக்கியானத்துல இவாளுக்கு அடியவனாக நான் ஆக பெத்தா எவ்வளோ தாழ்ந்த பிறவி எனக்கு கிடைக்கலாம் அப்படின்னு ஆழ்வாருடைய திருவுள்ளம். 2வது வியாக்கியானத்துல இவா எந்த ஒரு பிறவியில பிறந்தாலும், எவ்வளவு நிந்திக்கப்பட்ட பிறவியில பிறந்தாலும், சாஸ்திரத்தாலே எப்படி நிந்திக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த பிறவியில இவ பிறந்திருந்தாலும் அவ எனக்கு சுவாமிகள் என்ன 2வது வியாக்கியானத்துல தாற்பயம். எம்மை ஆளுடையார்கள், அடியார்கள் குழாங்கள் அந்தமில் பேரின்பத் அடியரோடு இருந்த மைன்னு ஒரு தேச விசேஷத்துல இவன் போனா அங்க போனாலும் இவன் கைங்கரியம் பண்றது அவளோட சேர்ந்து அந்த கோஷ்டிக்கு தான் கைங்கரியம் பண்ண போறான். அவ தான் சுவாமிகள். அந்த கைங்கரியத்தை அவர்கள் இங்கேயே செய்வர்கள். எம்மை ஆளுடையார்கள், எம்பெருமானவன் பொது நின்ன பொன்னங்கழல் தேவானான் தானவானாஞ்ச சாமானியம் அதிதெய்வத்தம்னு எல்லாருக்கும் சுவாமி அவன். ஆனா எனக்கு சுவாமியாக ஆகக்கூடிய யோகியத்தை எம்பெருமானுக்கு இல்ல, பாகவதர்களுக்கு தான் இருக்கு. அவாதான் எனக்கு சுவாமிகள் என்ன அருளி செய்கிறார். வீரப்பிள்ளை பாலிகவாளி பிள்ளைன்னு 2 பேர் ஜீயருடைய சிஷ்யர்கள், நஞ்சீருடைய சிஷ்யர்கள். ரொம்ப ஒருத்தரோட ஒருத்தர் ரொம்ப ஸ்நேகத்தோட எழுந்தொழி இருந்தார்களாம். ஏதோ தேசாந்தரம் போன காலத்துல ஒருத்தரோட ஒருத்தர் வெறுப்பு உண்டாயிடுத்து, மனக்குறை உண்டாயிடுத்து, மனக்கசப்பு உண்டாயிடுச்சு. ஒருத்தர் பார்த்துக்கிறதுல வார்த்தை பேசாம இருந்தா. உடனே அவ 2 பேரையும் பார்த்து, நஞ்சியர் அர்த்த காமங்கள்லாம் தியாஜ்யம் இல்லையா, அர்த்த காம நிமித்தமா ஏதோ ஒரு காரணத்தால ஒருத்தரோட ஒருத்தர் விரோதம் பாராட்டலாமா? பகவத் விஷயங்கிறது ஏதோ போதும் போதாமல் இருக்கிற ஏதோ ஒரு சாமானியமான விஷயமா? பகவத் விஷயம் இவ்வளோ உயர்ந்ததாக இருக்க செய்தே,
அது இவாளுக்கு இருக்குங்கிற அதே காரணமாக பாகவதர்கள் இவர்கள் என்கிற அதுவே காரணமாக ஆதரிக்க வேண்டாமா? இவ்வளோ உயர்ந்த விஷயத்துல சம்பந்தம் இருக்குங்கிற அது மட்டும் போராதா? பகவானிடத்துல அடியவன் இவன் என்கிற அது இருந்தா எவ்வளவு ஆதரிக்க வேணும்? அப்படி இருக்க செய்தே அந்த உயர்த்திய பாராமல் ஏதோ லோகத்துல ஏதோ காரணத்தை, சாமானியமான ஏதோ ஒரு காரணத்துக்காக இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் விரோதம் பாராட்டி கொள்ளலாமா? ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவனும் இப்படி ஒருத்தரோட ஒருத்தர் பேசிக்கொள்ளாம இருக்கலாமா? ஸ்ரீ வைஷ்ணவன் அப்படிங்கிற அதுவே காரணமாக, பகவத் விஷயத்திலே சம்பந்தித்தவங்கிறதுவே காரணமாக ரெண்டு பேரும் அவ்வளவு ஸ்நேகத்தோட இருக்க வேண்டாவான்னு சொல்ல, இப்படி வெறுத்து இருக்கலாமான்னு சொல்ல அந்த க்ஷணமே இருவரும் எழுந்து தண்டம் சாப்பித்து சேர்ந்தார்கள்னு சரித்திரம். ஆஹா, அப்படி அந்த பாகவதர்களுக்கு அவ்வளவு பரமோத்தேசத்துவம் இருக்கு அப்படின்னு சாதிக்கிறார். பாகவதர்களுக்கும் துர்லபம், எந்த காலத்திலையும் விரோதம் உண்டாகலாம். ஆனாலும் கூட இந்த விரோதத்தை எல்லாம் நாம் பார்க்கலாகாது. பாகவதர்களை பரமோத்தேசர்களாக அறிந்து கொள்ற சாமர்த்தியம் நமக்கு உண்டாக வேணும் என்ன இப்படி காட்டுகிறார். மேலே 4ஆம் பாட்டிலே எம்பெருமானுடைய ஆபரண சோபை, அந்த எம்பெருமானவன் எவ்வளவு சுசங்கத்தமாக எம்பெருமானவன் பீதாம்பரத்தை தரிச்சுருக்கான். இந்த பீதாம்பரத்தை பார்த்தா அது என்ன தோத்துறது? எம்பெருமானுக்கு தனியா திருமேனியை விட தனியா திருமேனியை காட்டிலும் தனியாக பீதாம்பரம்னு ஒண்ணு எம்பெருமான் வெளியிலேருந்து ஏதோ ஒன்று எடுத்து சாத்தின்னு இருக்கான்னு தோத்தனையாம். அந்த திருமேனியுடைய இடை இருக்கே அதேதான் கௌஷேய புஷ்பித கட்டி தட்டம் அப்படின்னு அதுவே தான் பூத்து இருக்கு அப்படின்னு சொல்லும்படியா இருக்கு. அந்த இடையே பூத்து அதுதான் பீதாம்பரமாக ஆயித்து என்று சொல்லாம்படியாக திருமேனியினுடைய ஒரு பகுதி தான் பீதாம்பரம் என்று தோத்தும்படியாக இருக்கான். அப்படிப்பட்ட அந்த பீதாம்பரம் என்ன? எம்பெருமான் சாத்தி கொள்ளக்கூடிய கண்டிகைங்கிற ஆபரணம் அது என்ன? இப்படி வெவ்வேறு ஆபரணங்கள், திருக்கழுத்தில் சாத்தக்கூடிய ஆபரணம் என்ன, உடை நாள் என்ன, பொன் நூல் என்ன, கிரீடம் என்ன, இப்படிப்பட்ட பற்பல திருநாமங்கள் இதெல்லாம் சக்கரமாக தரிச்சுருக்கிற எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானுடைய ஆபரண சோபையிலே தோத்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அவ எனக்கு பரமசுவாமிகள் அப்படின்னு 4ஆம் பாட்டாலே அருளி செய்தார். 5ஆம் பாட்டிலே பிரயோஜனாந்தரத்தை எதிர்பார்க்கக்கூடிய தேவதைகள் அவர்களுக்கு அந்த அமிர்தத்தை கொடுத்த எம்பெருமான் இருக்கானே, அந்த எம்பெருமானுடைய ஔதாரியம், அந்த வள்ளல் தனத்திலே ஈடுபட்டு வேற எதையோ கேட்டாலும் தன்னை எதிர்பாராமல் தன்னை பிரார்த்திக்காமல் மற்றொரு பலத்தை பிரார்த்தித்த தேவதைகளையும் கூட கைவிடாமல் ரட்சித்தானே, இது என்ன மகாகுணம், இது என்ன மகாகுணம்னு ஈடுபடக்கூடியவள் இருக்காளே அவ எனக்கு சுவாமிகள் அப்படின்னு அந்த அப்படி சொல்றானே இல்லை, அந்த குணத்துல ஈடுபட்ட அடியவர்கள் இருக்காளே அவளை பிதத்தவர்கள், அந்த பாகவதர்களுக்கு சேஷபூத்தர்கள் யார் இருக்காளோ அவதான் எல்லா காலத்திலும் எனக்கு சுவாமிகள்னு 5ஆம் பாட்டாலே அருளி செய்கிறார். மேலே 6ஆம் பாட்டிலே கீழ் சொன்ன சௌந்தர்யாதிகள் எல்லாவற்றையும் சேர்த்து அனுபவிக்கக்கூடியவர்கள் இருக்காளே அவ சன்ம சன்மாந்தரம் காப்பர் எனக்கு ரக்ஷகர் என் 6ஆம் பாட்டாலே அருளி செய்தார். 7ஆம் பாட்டில எம்பெருமான் செய்யக்கூடிய மகோபகாரங்கள் ஆசிரியர்களுக்கு எம்பெருமான் ஜன்மாந்தரம் ஏற்படாதபடியாக காத்து தன் திருவடியின் கீழே சேர்த்து கொள்ளக்கூடிய அப்பன் இருக்கானே, அந்த எம்பெருமானுடைய தொன்மை பிதத்த வல்லார். எம்பெருமானுக்கு இயற்கையான சுபாவம், பிராச்சீனமான சுபாவம், பழைய சுபாவம் இது. என அடியவர்களை காத்தல் தான் பழைய சுபாவம். நடுல வந்தேரியாக அவர்கள் செய்த கர்மானுகுணமாக தண்டித்தல் என்கிற ஒன்று இருக்கே ஒழிய இயற்கையான சுபாவம் ரட்சித்தல் தான் சுபாவம். அந்த தொன்மையாக இருக்கக்கூடிய அந்த சுபாவம் இருக்கே, அந்த சுபாவத்தை ஆறு அக்கிரமமாக சொல்லுகிறார்களோ அப்படிப்பட்ட பாகவதர்களை கொண்டாடக்கூடியவர்கள் தான் எனக்கு விஸ்வசனியர்கள். நம்பர்னா அவளைத்தான் நான் விஸ்வசிப்பேன், அல்ல அவதான் பரிபூர்ணர்கள் சுவாமிகள் எனக்கு என்ன 7ஆம் பாட்டாரே அருளி செய்தார். மேலே 8ஆம் பாட்டுல அந்த எம்பெருமானுடைய ஸ்ரீயப்பதித்வம் அதிலே தோத்திருக்கக்கூடியவர்கள் எனக்கு நாதர்கள் என்று அருளி செய்கிறார். ஞானம் படைத்தவன், உலகத்தெல்லாம் எம்பெருமான் படைத்தான்,
ஏன் படைத்தான் நம்பன் என நம்பப்பட தகுந்தவன். நமக்கு நாமே தஞ்சமாக இல்லாத ஒரு தசையிலும் நம்மால நமக்கு ஆபத்து வரக்கூடிய காலத்திலையும் சரி, பிறராலே நமக்கு ஆபத்து வரக்கூடிய காலத்திலையும் சரி, எந்த தசையாக இருந்தாலும் எம்பெருமான நம்பலாம். அது மட்டும் இல்லை, எம்பெருமானாலேயே ஆபத்து வர காலத்திலையும் கூட அவனையே நம்பலாம். எம்பெருமானே நம்ம தண்டிப்பேன்னு சங்கல்பித்த காலத்திலையும் கூட நம்ம வேற யாரையும் பத்த வேண்டாம், அவனை தான் பத்தவன். எங்க பார்க்கலானா, காகாசுரனை கொல்ல வேணும்னு பெருமாள் தான் ஆயுதம் தொடுத்தார், பிரம்மாஸ்திரம் தொடுத்தார். ஆனா கடைசியில காகாசுரன் என்ன பண்ணான், அவன் தகப்பனா ரட்சிப்பார்னு நினைச்சான், அவர் கைவிட்டார். தாயா ரட்சிப்பாள்னு நினைச்சான், அவ கைவிட்டார். மற்ற தேவதைகள் ரட்சிப்பான்னு நினைச்சான், அவளும் கைவிட்டார். மகர்ஷிகள் பலரும் ரட்சிப்பர்கள் இரக்கமுடையவர்கள் நினைச்சான், அவளும் கதவை சாத்தினான். 3 லோகத்தையும் பல தடவை சுத்தி 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 வந்தான். ரொம்ப உடம்பெல்லாம் தளர்ந்து போயிட்டு, இவாளெல்லாம் கேட்கறதுக்கு பதில நம்ம யார் பிரம்மா கொல்றதுக்காக பிரம்மாஸ்திரம் தொடுத்தாரோ அவருடைய முகம் இருக்கே, இவ முகத்தை காட்டில இன்னும் குளிர்ந்து இருந்தது. கடைசியில அவட்டே போய் கேட்கலாம் என்று தமேவ சரணங்கத்தான்னு அவர் இருந்த இடத்துல வந்து விழுந்தான். விழுந்தவாறே பெருமாள் ரட்சித்தார். அதுவே காரணமாக பிராட்டி அவன் ஏதோ செயல் மாண்டு விழுந்ததையே சரணாகத்தியாக பிராட்டி பெருமாளுடைய திருவுளத்திலே படும்படியாக செய்ய பெருமாள் ரட்சித்தார்னு சரித்திரம் அது இருக்கணும். ஆக எந்த தசையாக இருந்தாலும் நம்ம கொல்லணும்னு எம்பெருமான் சங்கல்பித்த காலத்திலையும் கூட எம்பெருமானை நாம விஸ்வசிக்கலாம்படியாக இருக்கக்கூடியவன் நம்பன். அதுக்கு மேலே ஞானம் படைத்தவன், உலகத்தெல்லாம் படைத்த சுவாமி திருமார்வனை இப்படி எதனால செய்கிறான்? ஏன்னா பிராட்டிக்கு பிரியமாகத்தான் பெருமான் உலகத்தை படைக்கிறான். எஸ்யா வீக்ஷிய முகம் ததிங்கித பராதீனா விதத்தே என் பிராட்டி முகிழும்படியாக எம்பெருமான் சிருட்டியாதிகள் எல்லாம் செய்கிறான். மும்பர் உலகினில் யாருக்கும் உணர்வறியான் தன். மேலக்கூடிய லோகத்துல பெருப்பெருத்த தேவாதிகளாலையும் கூட அறிய முடியாதபடியாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை கும்பி நரகர்கள், கும்பி பாக்கம்ங்கிற நரக்கம், அந்த நரக்கத்துல இதை போல ஒரு நரக்கத்துல இருந்து எம்பெருமான சொன்னாலும் கூட, எவ்வளோ துர்தசையில இருந்து எம்பெருமான கொண்டாடக்கூடியவர்களாக இருந்தாலும் கூட அவர்கள் எம் பல்பிறப்பெடிதோறும் எம் தொழுகுலம், பல வாய்ப்பட்ட ஜென்மங்கள், அந்த ஜென்மங்கள் தோறும் அவ எனக்கு உத்தேசர்கள். அவ மட்டும் இல்லை, யார் எந்த தசையில இருந்து திருநாமம் சொன்னாலும் அந்த திருநாமம் சொன்னவருடைய குலம் முழுவதும் சேர்த்து எனக்கு உத்தேசம் அப்படின்னு அருளி செய்கிறார். நரக்கத்துல இருக்கான்னு சொல்றீர், நரக்கத்துல இருக்கிறவன் எப்படி எம்பெருமான ஏத்துவன்னா? இல்ல, நரக்கத்துல இருக்கிறவங்க கூட ஐயோ வலிக்கிறது, அம்மா வலிக்கிறதுன்னு சொல்லுவான் இல்லையோ, அம்மா அப்பான்னு சொல்லுவாங்க இல்லையோ. ஆழ்வாரை பொறுத்த வரைக்கும் அம்மானாலும் அப்பானாலும் எம்பெருமான் தான் தகப்பனார் தாயார். ஆஹா, வலி வந்தா சொல்ற காலத்துல என்ன சொல்லி அழுவர்கள்? ஏன்னா எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி அழுவர்கள்னு ஆழ்வாருடைய நினைவு ஆகையாலே சொல்லுகிறார். இதுக்கு மேல 9ஆம் பாட்டு, கையின் திருவாழியுமா இருக்கக்கூடிய அழகு, அந்த அழகிலே தோத்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவர்கள், அவளுக்கு அடியவர்களா யார் இருக்காளோ அவ எனக்கு சுவாமிகள். என்ன எவ்வளவு தாழ்ந்தவளாக இருந்தாலும் கூட அவ எனக்கு சுவாமிகள்னு 9ஆம் பாட்டுல சொன்னார். மேலே 10ஆம் பாட்டுல அந்த எம்பெருமானுடைய அகட்டித கடனா சாமர்த்தியம், அதிலே தோத்திருக்கக்கூடிய ஸ்ரீ வைஷ்ணவருடைய சேஷத்துவத்துல கடைசி நிலமாக நான் இருக்கிறேன்னு ஆழ்வார் ஒளி செய்கிறார். அடியார்ந்த வையம் உண்டு. எம்பெருமானவன் அமுது செய்யறதுக்காக திருவுளம்பத்தி முனைகிறான். தன்னுடைய திருப்படியோட சேர்ந்து இருக்கிற ஒரு உலகம். திருவிக்கிரமாவதார காலத்துல தன் திருவடிக்கு அளவாக படிக்களவாக நிமிர்த்தன்னு சொல்லும்படியாக திருவடியோட பொருந்தி இருந்த ஒரு பூமி. அந்த பூமியை பிரளயாபத்துல எம்பெருமானவன் உண்டவாறே உண்ட அந்த அன்னமானது ஜரிக்கலையாம். ஜரிக்கலைன்னா புரண்டு புரண்டு படுக்குமா போல எம்பெருமானவன் அப்படி ஆளில படுக்கிறான், புரண்டு படுக்கிறான். கண்ணபெருமான் தொட்டில படுக்கிற காலத்துல புரண்டாலே ஆழ்வார்களுக்கெல்லாம் வயிறு எரியும். ஐயோ, தொட்டிலேருந்து கீழே விழுந்துருமா குழந்தா, என்ன ஆயிடுமோ. ஆனா இவன் எங்க புரள்றான்? ஏன்னா எல்லா பக்கமும் சுத்தி பிரளயம், நடுல ஒரே ஒரு சின்ன ஆளில இருக்கு. இந்த ஆளில இருந்து இவன் புரண்டு கீழே விழுந்தான்னா
பிரளயத்துலன்னா இவன் கீழே விழுந்து அகப்படுவன் என்ன மிகவும் பரிவோட ஆழ்வார்கள்லாம் இவ்வளோ ஒரு மௌக்தியம், ஒன்றும் அறியாத ஒரு பிஞ்சு குழந்தை, கண்ணனை காட்டிலும் அறியாமையிலே ஆதிக்கமுடைய ஒரு குழந்தை, ஒன்றும் அறியாத ஒரு குழந்தை இப்படி ஒரு காரியம் பண்றதுன்னு படி ஆதுமில் குழவி படி. இவனுக்கு நேரா எந்த ஒரு குழந்தையும் சொல்ல முடியாது, ஒப்பற்ற ஒரு குழந்தை. அப்படி சேராதெல்லாம் சேர்க்க வைக்க வல்ல ஒரு குழந்தை. அழகுல இவனுக்கு ஒப்பார் இல்லை, அளவிலையும் இவ்வளவு சின்ன குழந்தைய உலகத்துல பார்க்க முடியாது. அவ்வளவு சின்ன குழந்தை, ஆளிலே அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை. அப்படிப்பட்ட சுவாமியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு அடியவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவர்களுக்கு அடியவர்னு வரிசையா சொல்லிட்டே போறார். இவாதான் எனக்கு சுவாமிகள், இவ எல்லாருக்கும் அடியவனா நான் இருக்கேன். எம்பெருமானவன் தம் ஈஸ்வரானாம் பரம மகேஸ்வரம்னு தேவர்களுக்கு 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 தேவன்னு பெரிய தேவனாக எம்பெருமான் போய்கொண்டே இருக்குமா போல ஆழ்வார் ஸ்ரீ வைஷ்ணவருடைய அந்த பரம்பரையில, அடியவருடைய பரம்பரையில கடைசி அடியவருக்கு அடியவராக ஆக வேணும் அப்படின்னு ஆழ்வார் ஆசைப்படுறார். ஐஸ்வர்யத்தை ஆசைப்படக்கூடியவர்கள் முதல்ல ஒரு ஊருக்கு ராஜாவாகணும், ஒரு நாட்டுக்கு ராஜாவாகணும், பூலோகத்துக்கே ராஜாவாகணும், இந்திரனாகணும், அதுக்கு மேல பிரம்மாவாக வேணும், இப்படி மேல மேல ஆசைப்படுமா போல இந்த சேஷத்துவ சாம்ராஜ்யத்துல மேல மேல போக வேணும் என்று ஆழ்வாருக்கு ஆசை. இப்படி யாராவது லோகத்துல ஒரு சேஷத்துவத்துல ஆசையோட இருப்பவர்களா, எப்படிப்பட்டவர்களா இருந்தாலும், எந்த நடத்தை உடையவர்களா இருந்தாலும், என்ன செய்யக்கூடியவர்களா இருந்தாலும் குறவில்லை, அவ எனக்கு சுவாமிகள்னு லோகத்துல இந்த ஒரு எண்ணமானது சேருமானா சேராது. அது லோகத்துல யாரும் இப்படி அனுட்டிக்கிறவா இல்லை. ஆனா பரமாச்சாரியராக இருக்கக்கூடிய ஆழ்வார் அவர் இத்த அருளி செய்திருக்கிறார். ஆகையால நமக்கும் இது கூடித்துன்னா என்னாகும்? ஆழ்வார் பிரபன்ன ஜன கூட்டஸ்தரா இருக்கக்கூடிய ஆழ்வார் எதை விசுவசித்து இருந்தாரோ, எதை அனுட்டித்து காட்டினாரோ, எதை ஆதரிச்சாரோ அத்தை நாமும் ஆதரித்ததாக இருக்கக்கூடிய ஒரு புருஷார்த்தம் நமக்கு கிட்டும். ஆகையால உலகத்துல சேராம இருந்தாலும் கூட நாம் ஆதரிக்கிறோம்னு ஜீயர் அருளி செய்வரான் நஞ்சியர். நிகமத்தில பாகவத சேஷத்துவத்தை சொல்லக்கூடிய இத்திருவாய்மொழி இத்தை அபியசிக்கக்கூடியவர்கள் இந்த புருஷார்த்தத்துக்கு விரோதியான சம்சாரத்தை கடப்பவர்கள் என அடியோங்கு நூத்துவர். நன்னா உரத்த அடி உடையவர்களா, நன்னா திருடமாக அடி வைத்தவர்கள், ராஜ்யத்துல நன்னாக அடி ஊனி வேரூனி இருக்கக்கூடியவர்கள் நூத்துவர். நன்னா எல்லா விதத்திலையும் இவாளுக்கு பலம் அதிகம். 100 பேர் இருக்கா, அவ 5 பேர் தான் இருக்கா. இவாளுக்கு படைபலமும் அதிகம், ராஜ்யமும் அதிகம். அவளுக்கு ஒண்ணும் இல்லை. அப்படி இருக்க செய்து இவ அழியும்படியாகவும் பாண்டவர்கள் வெல்லும்படியாகவும் செய்தான் எம்பெருமான். அருள் செய்த நெடியோனை, பெரிய பக்ஷபாதத்தை உடையவன் எம்பெருமான். பாண்டவர்களுக்கு எவ்வளோ காரியம் செய்த பிறகும் கூட ஒன்னும் செய்யலன்னு தோத்தும்படியான பிரீத்திய உடையவன். அப்படிப்பட்ட எம்பெருமானை ஆழ்வாரி திருவாய்மொழியால அருளி செய்தார். எம்பெருமானுக்காக அந்தரங்க விருத்திய செய்யறார். ஏன்னா பாகவத சேஷத்துவ பரியந்தமா கைங்கரியத்தை செய்கிறார், வாச்சிக்கமா பண்ணார்னா அது எம்பெருமானுக்கு பெரிய கைங்கரியமாக ஆயித்து. ஆக இத்திருவாய்மொழி அடியார்ந்த 1000. ரிக்வேதம், ஸ்ரீராமாயணம் இவைகள்லாம் நன்னா பாதம் நன்னாக ஒத்து அழகா அமைந்திருக்குமா போல பாதங்கள் நிறைந்த அடிகள் நிறைந்த 1000. அந்த 1000 இந்த திருவாய்மொழி அவன் தொண்டர் மேல் முடிவு. திருவாய்மொழியில ஆழ்வார் எம்பெருமானா நிறைய சொல்லியிருக்க மாதிரி தோத்துறது. பயிரும் சுடலை மூர்த்தி, பங்கைய கண்ணன், ஆழிப்பிரான், பொன்னிடும் சக்கர தந்தபிரான், இப்படி நிறைய சொல்லியிருக்கார். ஆனா தொண்டர் மேல முடியக்கூடிய திருவாய்மொழின்னு சொல்றாரு. தொண்டரையா சொல்றது திருவாய்மொழினா இல்ல, தொண்டருக்கு நிரூபக்கம் சொல்லணும். ஒருத்தரை கொண்டாட காலத்துல அவர் இன்னார்னு சொல்ல வேணுமோ இல்லையோ, அவர் இன்னார்னா பாகவதர்களை கொண்டாடணும்னு ஆழ்வாருக்கு திருவுள்ளம். அவளுக்கு அடையாளமாக எம்பெருமான் இருக்கிறபடியால, பகவத் பக்தி இருக்கிறபடியால அதற்காக எம்பெருமான சொன்னாரே வழி எம்பெருமான சொல்றதுல நோக்கு இல்ல. இந்த திருவாய்மொழி பாகவதர்கள் மேல முடிவடையக்கூடிய ஒரு திருவாய்மொழி தான். அத்தை ஆற கற்கில் நெஞ்சில படியும்படியாக நன்னாக கத்தால், இதுல ஒரு பாட்டு கூட விடாதபடியாக கத்தோமே ஆனால் சண்மம் செய்யாமைங்கிறது பலிக்கும். பாகவத சேஷத்துவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய ஜென்மமானது கழியும் என்று திருவாய்மொழியுடைய அர்த்தம். ஏதோ 1-2 பாட்டுக்களுடைய அர்த்தத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோம். அவகாசானுகுணமாக மற்ற பாட்டுக்களுடைய அர்த்தத்தை
சுருக்கி விண்ணப்பித்தேன். ஈஸ்வரத்தில் ஏதாவது தோஷங்கள் எல்லாம் புகுந்திருக்கக்கூடும், எல்லாரும் க்ஷமித்தருள வேணும் என்ன பிரார்த்தித்து அமைகிறேன். ஆழ்வார் திருவடிகளே சரணம், பெருமானார் திருவடிகளே சரணம், ஸ்ரீயர் திருவடிகளே சரணம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும். பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ. முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும். எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால். இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிரே. இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே.